உலகத்தின் வணிக மொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி. ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் தலைவணக்கம். நம்ம ஊரில் ஜெயிச்சா லக்கும்பான், ஜெயிச்சா லக்கும்பான், தோத்தா மக்கும்பான். ஜெயிச்சா லக்கும்பான், தோத்தா மக்கும்பான். எனக்கு தெரிஞ்சு இதை ரெண்டையும் முற்றுப்புள்ளி வச்சு உழைச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிறத இந்த ஊருக்கு சொன்ன, நம் இதயத்தில் இந்த தைத்திருநாளில் நினைக்க வேண்டிய தமிழகத்தினுடைய விடிவெள்ளி நம்மாழ்வாருக்கு பெரம்பலூர் மக்கள் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை பதிவு செய்கின்றேன். அதே சமயத்தில் கட்டாந்தரையிலும் விதை நெல்லை விதைக்க முடியும் என்று நிரூபித்து காட்டி அப்துல் கலாமால் பாராட்டு பெற்ற வேளாண் விஞ்ஞானி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கும் நம்முடைய புதுயுகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பணிந்த வணக்கங்கள். ஏன்னா இந்துக்குன்னு சில பண்டிகை உண்டு, இஸ்லாமியர்களுக்குன்னு சில பண்டிகை உண்டு, கிறிஸ்தவர்களுக்குன்னு சில பண்டிகை உண்டு. ஆனா இந்த பொங்கல் என்பது தமிழனுக்கான பண்டிகைன்னு நான் நம்புறேன். அமெரிக்காவுக்கு எதிராக பெருமைனா கணினியால பெருமை, ரஷ்யாவுக்கு எதிராக பெருமைனா கட்டிடத்தால பெருமை, ஜப்பான்காரனுக்கு எதிராக பெருமைனா உழைப்பால பெருமை, இந்தியனுக்கு எதிராக பெருமைனா பண்பாட்டால பெருமை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மேடைகள்லேயே தைத்திருநாள் அன்னைக்கு பேச்சாளர்கள் 3 பேரும் பாவப்பட்டு வேட்டியோட வந்திருக்க ஒரே மேடை இங்கே தான். இந்த 3 லேடிஸும் கைத்தறி சேரை கட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். அதுவும் அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த அந்த பெரிய பார்டரோட வந்து உட்காந்துருக்கு. அதுவும் இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்காங்க. தமிழர்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதா? இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். உங்களுக்கு சொன்னா இப்ப உடனே பிடிச்சு போயிடும். மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு கூட பாட்டு வண்டியால் பயணப்பட்டவன் கண்ணதாசன். தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன். கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும்னு எழுதினார். அல்லாஹ் என்பது கங்கை நதி, இயேசு என்பது சிந்து நதி, இந்து என்பது யமுனை நதி, நதிகள் பிறப்பது பலவிடமாம், எல்லாம் இணைவது கடலே ஆகுங்கிற கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்திலேருந்து ஒத்த செய்தி சொல்றேன். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பொருந்தும். எப்படா சாமி கும்பிட்டு பொட்டு வைக்கணுங்கிறத எழுதியிருக்காரு அர்த்தமுள்ள இந்து மதத்துல. இந்த பண்பாடை பார்த்து நான் மிரண்டு போனேன். நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், அந்த பேராசிரியர்களுக்கு தெரியும், வேர்ட்ஸ்வர்த் படிக்கிறேன், எல்லா இலக்கியமும் படிக்கிறேன். ஆனா என்னுடைய ஒத்த திருக்குறளுக்கு இணையா உலகத்துல ஒரு புத்தகம் இல்லை. தமிழர் திருநாள்ல சொல்ல வேண்டிய ஒரே குறள்னு எழுதியிருக்கான். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. உலகத்துல இருக்க எல்லாத்தையும் பிறருக்கு கொடுத்து சந்தோஷப்படுறவன் ஒருத்தன் உண்டுன்னா அவன் தமிழன் தான் எழுதுறான். அப்படி இல்லைன்னா என்னடா, என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம்னு சொல்றான். அதுல ஒருத்தர் சொல்றாரு, பரவாயில்லையே இந்த தம்பி புது குறளா சொல்லுதேன்னு. ஆனா இது திருக்குறள்ல தான் இருக்கு. இன்றைக்கெல்லாம் மேடைகளில் மகா பெரியவரை பற்றியும் கண்ணதாசனை பற்றியும் சார், விளையாட்டுல பண்பாட்டை வச்ச ஒரே சமூகம் தமிழ் சமூகம் சார். பல்லாங்குழின்னு விளையாடுவான், அது என்ன சார்? இருக்கிறத எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கிறது. பரமபதம்னு விளையாடுவான், அது என்ன அர்த்தம்? வாழ்க்கைன்னா ஏற்றம் இறக்கம் இருக்குன்னு அர்த்தம். நொண்டின்னு விளையாடுவான், என்ன அர்த்தம்? சமமா இல்லாட்டியும் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்றதுதான் நொண்டி. கில்லின்னு விளையாடுவான், என்ன? கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தலை சொல்லி தர்றதுதான் கில்லி. அட கண்ணாமூச்சின்னு விளையாடுவான், என்ன அர்த்தம்? மறந்துடாதீங்க, என்ன அர்த்தம்? பிடிக்கிற வரைக்கும் இவன் பொறுமையா இருக்கணுமா, மாட்டிக்காத வரைக்கும் அவன் பெருமையா இருக்கணுமா. எதுல எல்லாம் வச்சிருக்கான் சார்? சாமி கும்பிடுறதுல எழுதுறான் சார் தமிழன் எதிரா பண்பாடுன்னா.
சாமியை விடுங்க, சாமிக்கு முன்னாடி உள்ள கோவிலை பாருங்க. நான் சொல்றேன், சீன பெருஞ்சுவரும் ஈவில் டவரும் விடுங்க. எங்களுடைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி இன்றைக்கும் கோவிலினுடைய நிழல் கூட இந்த மண்ணில் விடாமல் செம்மாந்து தமிழனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டிய ஒற்றை பெரிய கோவில் போதும் நம்முடைய கலையும் பண்பாட்டையும் சொல்வதற்கு. கங்கை கொண்ட சோழபுரம் ஒன்று போதும், ஆவடையார் கோவில் போதும், குடுமியான்மலை ஓவியங்கள் போதும், சித்தன்னாவாசத்து சிற்பங்கள் போதும். இது எல்லாத்தையும் விட மதுரை நாயக்கர் மகால் ஒன்று போதும் சார் நம்மை பற்றி சொல்வதற்கு. தமிழனுடைய அடையாளத்துக்கு 1000 வேண்டாம் சார், மஞ்சவரட்டுங்கிற ஒன்று போதும் சார். அது வேண்டாம் சார், ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்துக்காக தங்களையும் துச்சமென துறந்து 10 நாள் போராட்டம் நடத்தினதில்லை. அந்த போராட்டத்தில் ஒழுக்கத்தை பின்பற்றிய ஒரே சமூகம் தமிழ் சமூகம், மறந்து விடாதீங்க. இன்னைக்கு அமெரிக்கா எலெக்ஷன் முடிவுல அடிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணா நம்ம ஊர்ல மெரினா பீச்சில் குப்பை போட்டது முக்கியம் இல்ல, அந்த குப்பையை சுத்தப்படுத்தின பண்பாடு தமிழனுடைய பண்பாடு. ஒரு ஆண் இன்னொரு பெண்ணிட்ட தவறா நடந்துக்கல. இப்படி 1000 விஷயங்களை அடுக்கிட்டே போலாம். ஒரு நல்ல தலைப்பு. இதுல நான் பணிந்து ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த முதல்ல பேசுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பட்டிமன்றம்னா 3 பேர் பேச போறோம். கலை இலக்கிய பண்பாடு வளர்கிறதேன்னு பேசுற முதல்ல வர்ற அம்மாவை பத்தி, அவங்க பேர் சுஜித்ரான்னு பேரு. அவங்கள பத்தி ஒரு அறிமுகம் சொல்றேன் பாருங்க. மல்லிகைக்குன்னு ஒரு மனம் உண்டு, அல்லிக்குன்னு ஒரு மனம் உண்டு, தாமரைக்குன்னு உண்டு, கனகாம்பரத்துக்கு கூட ஒரு வாசம் உண்டு. ஆனா உலகத்திலேயே சாதாரண இலையா இருந்து சரித்திர புகழ் வாய்ந்தது ஒன்று உண்டு. அதுக்கு பேரு துளசின்னு பேரு. பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய சாதாரண துளசி உள்ள போயிட்டு வந்தா தண்ணியில போட்டு கொடுத்தா தேர்த்தம்ன்றுவோம். இன்னைக்கும் சொல்றான், உலகத்திலேயே கொரோனாவுக்கு பெஸ்ட் கஷாயம் துளசி கஷாயம்ங்கிறான். எல்லா பூக்களையும் விட துளசி எப்படி உயர்ந்ததோ, தமிழ்நாட்டில் பெண் பேச்சாளர்கள் மலர்களை போன்று, ஆனால் என் தங்கை சுஜித்ரா துளசி போன்று. இன்றைக்கு சுஜித்ரா அவர்கள் கலை இலக்கிய பண்பாடு வளர்கிறது என்பதை பேசுவதை விட பாடி பாடி பேசுமாறு பண்போடு கேட்டு என் முதல் சுற்றை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ. வண்ணமங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ. வண்ணமங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தை பொங்குது பொங்குது பாட்டு பொங்குது, பாட்டு சொல்லடியோ. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ. இதை கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாம். வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதிக்கு பதிலா பேரம்பலூர்னு கூட சொல்லலாம் இல்லையா? பெரம்பலூர் மக்கள்ல இன்னைக்கு இங்க பார்க்கும் பொழுது வண்ண வண்ண மங்கைகள் பூத்துக்குலுங்கும் மலர் போல சிரித்து கொண்டு கையை தட்டி கொண்டு எங்களை உற்சாகப்படுத்துவதே எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. வாழ்வில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு வாக்கியம் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இந்த தை திருநாள் பிறந்து நம் அனைவர் வாழ்விலும் நல்வழி பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை முதற்கண் வணங்கி, கலைகள் வளர்ந்திருக்கிறதா இல்ல தளர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது கலைகள் நிச்சயமா வளரத்தான் வளர்ந்து இருக்கின்றது. அதற்கு தளர்வு என்பது ஒரு காலத்திலும் இருக்கவே இருக்காது. ஏன்னா கலை என்பது அவ்வளவு மேன்மை. ஒரு கலையா 2 கலையா, ஆயக்கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 64 கலைகள் உண்டு இல்லையா? இந்த 64ல பாதியாவது பார்க்கலாம். எழுத்திலக்கணம், எழுத்தாற்றல், கணிதம், மறைநூல், தொன்மம், இலக்கணம், நயநூல், கணியம்,
அறநூல், ஓகநூல், மந்திர நூல், நிமித்தக நூல், கம்மிய நூல், மருத்துவ நூல், உறுப்பமைவு நூல், மரவனப்பு, வனப்பு, அணிநூல், மதுர மொழிவு, நாடகம், நடம், ஒளிநுட்ப அறிவு, யாழ், குழல், மதங்கம், தாளம், விற்பயிற்சி, பொன்னோட்டம், தேர் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மணிநோட்டம் அப்படின்னு 64 போய்கொண்டே இருக்கின்றது. இப்படி இந்த கலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா கலைகளுமே அற்புதமாக வளர்ந்திருக்கின்றது. இன்னைக்கு காலத்தில் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பழைய காலத்தில் பெண்களால் முதல்ல பேசவே முடியாது இல்லையா? வீட்டிலையே பேச முடியாது. கேள்வி கேட்டால் ஆமாம் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க, தலையாட்டுவாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு கலை அந்த துறையில் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு சுதந்திரம் இருக்கு. அதனால அவங்களுடைய அந்த டேலண்ட் எல்லாம் வெளியில வந்து பல சாதனைகளை பெண்கள் புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எந்த துறை எடுத்தாலும் அதில் பெண்கள் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி கலை என்பது பெண்களிடத்திலும் சேர்ந்து வளரக்கூடிய காலம் இது. இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் இல்லையா? இந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு கச்சேரி கேட்க போக முடியல, கச்சேரி நடக்குமான்னு தெரியல, பட்டி மண்டப மேடைகள் நடக்குமா என்று தெரியவில்லை. அப்படி இருந்த காலத்திலும் கூட எல்லாமே நடக்கும், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அனைத்தையும் பார்க்க முடியும் என்று தொலைக்காட்சிகளும் இணையதளங்களும் நமக்கு தந்தன. அப்படி இருக்கும் பொழுது இது பழைய காலத்தில் சாத்தியமாயிருக்குமா? கலை இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வரும் பொழுது வளர்ந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு இந்த கலையானது வளர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு தொழில்நுட்பமான விஷயங்கள் பல உதவி செய்திருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பழைய காலத்துல ஒருத்தருடைய திறமை வெளியில வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு திறமையை வெளியெடுத்து செல்வதற்கு தொலைக்காட்சிகளும் இணையதளங்களும் இருக்கின்றன. இது அந்த காலத்தில் அவ்வளவு எளிமையா பண்ணிட முடியாது. இன்னைக்கு பார்த்தா யாரெல்லாமோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? எதுவானாலும் யூடியூப்ல தேடு, இணையதளத்துல தேடு, கிடைக்காததுங்கிறதே கிடையாது. சமையல் குறிப்பா அங்க தேடு, உடல் குறிப்பா அங்கேயும் தேடு, எதை பார்த்தாலும் அழகு குறிப்பு, சங்கீதம், எது வேண்டுமானாலும் இணையதளத்தில் இன்று நன்றாகவே நமக்கு கிடைக்கின்றது. தை மாசம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர், வேற நம்ம ஊர்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. சாப்பாடை பத்தி எப்படி சொல்லாம இருக்கிறது? நாங்க சாப்பாடுக்கே ஒரு பாட்டு பாடுவோம். எப்படி தெரியுமா? கூட்டு பரி கோசும்பரி டாங்கர், நேத்தி கூட்டுடன் சட்னி துவையல், அசட் பச்சடி, பருப்பு ராயத்து, பிட்லை சாம்பார், நல்ல பொரிச்ச குழம்பு, மோர்கடி மோதகம், ரசம் ரோசுடன், சோஜு வடை, நல்லெண்ணெய் வடை, சுமசால வடை, வெங்காய வடை, உளுந்து வடை, காரா வடை, தயிர் வடை, புளியோ ஹோரே, உளுந்தோ ஹோரே, எள்ளோ ஹோரே, தேங்காய் ஹோரே, பயத்தன் லாடு, பொரி விளங்காய், சீடை, முறுக்கு, தேங்குழல், குணுக்கு பக்கோடா, போளி அதிரசம், நொக்கலேலரிசி, அல்வா ஜீரா, அல்வா ஜீரா, சுருமாலாடு, குஞ்சாலாடு, தனியாலாடு, மோகனலாடு, ரவாலாடு, கூடவரே, மாஞ்சி, கர்ஜி, சோமாசி, பால் பாயசமுடன் கனிவர்க்கங்கள், பூவன் பழம், ரஸ்தாளி பழம், பச்சை நாடன் பழம், தேன் கதலி பழம், செவ்வாழை பழம், பலாச்சுளைகள், மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை. இப்படி பாட்டாக பாடியது அந்த காலம். மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசைன்னு சொல்றது இந்த பாட்டு. அது மட்டும் இல்ல, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா அப்படின்னு நிலாவை கூப்பிட்ட காலம் போக இப்ப எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குன்னா, அந்த நிலாவிலேயே போய் நாங்க சோறு சாப்பிடுவோம், நிலாச்சோறு சாப்பிடும் அளவுக்கு இங்கு எல்லாமே வளர்ந்து இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா 4 பெண்கள் சேர்ந்தா வம்படிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க இல்லையா? 4 பெண்கள் சேர்ந்தா அவங்களுக்குள்ள வம்பு தான் இருக்கும். ஆனா 4 இல்ல, 11 பெண்கள் ஒன்று சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச்ல அவ்வளவு சாதனைகள் பண்ணினாங்க நம்மளுடைய இந்தியன் விமென் கிரிக்கெட் டீம். பழைய காலத்துல பெண்கள் வெளியில வந்து விளையாடுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு மித்தாலி ராஜ் அவர்கள் தலைமையில எவ்வளவோ சாதனைகள் புரிந்தார்கள் நம்முடைய நாட்டை சேர்ந்த பெண்கள்.
பூர்வ காலத்துலேருந்து வரலாம், கொஞ்சம் முன்னாடி போவோம். எம்எஸ்எம்மா காலத்துலேருந்து அப்படியே பாடல்கள் ஆரம்பிச்சா உங்களுக்கே தெரியும். பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ, பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ. இதுல இருந்து எப்படி இவால்வ் ஆச்சு, இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தா, பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. அடுத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேல அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒரு பாட்டு அப்படின்னா சாதனை செய்த பாட்டு. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும். அடுத்து வழக்கமா இருக்கிறத காட்டிலும் நிறைய தட்டுக்கள் வைத்து ஒரு பாட்டு, ஒரு பாட்டுக்காக 3 தட்டுகள், இசை தட்டுகள். எந்த பாட்டு? அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல். இந்த பாட்டுக்கு 3 இசை தட்டு. அடுத்து அங்கேருந்து அப்படியே வந்தா மணிரத்னம் அவர்கள் அந்த சைடுக்கு வரலாம். இளையராஜா சாருக்கு வரும் பொழுது அக்னி நட்சத்திரத்துல எல்லாமே புதுசு இல்லையா? உன்னைத்தான் சின்ன பெண் ஏதோ கேட்க, உள்ளுக்குள் அங்கங்கள் ஏதோ வேர்க்க, முட்டுத்தான் மெல்லத்தான் பூ போல் பூக. அடுத்தாப்புல நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் காலத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, மின்சார கண்ணா என் மன்னா என் நாணை கேட்டு என் பின்னே வாராய், என் ஆசையோசை கேளாய், கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும், நான் விடும் பெருமூச்சினில் நீ குளிர் காய வேண்டும். மதனா 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 என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா. இப்படி கலை என்பது படிப்படியாக வளர்ந்து தான் வந்திருக்கிறதே வழிய நிச்சயம் கலைக்கு தளர்வு கிடையவே கிடையாது ஒரு காலம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்ற பேச்சாளர்களில் கள்ளம் கபடமில்லாத உள்ளத்தை பெற்றிருக்கக்கூடிய பூசலார் என்னுடைய தம்பி ரவிக்குமார் அவர்கள். தமிழை எழுத்து கூட்டி படித்தவங்க உண்டு, ஆனால் இவர் எழுத்தண்ணி படித்தவர். இப்பொழுது பெரம்பலூர் மக்களையும் சகோதரி சுஜித்ராவையும் ஒரு கை பார்க்க வருகின்றார். உங்கள் கைத்தட்டலோடு கலை இலக்கியம் பண்பாடு தளர்கிறதே என்கின்ற அணிக்கு தலைமையேற்கிறார். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நானும் நைவேன், நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று சொல்லி அகங்கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி என்புருக வணங்குவது இஸ்லாமியர்கள் வணக்கம். புறங்கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண்சிரிப்பால் வணங்குவது கிறித்துவர்கள் வணக்கம். இஸ்லாமிய கிறித்துவர்களை இரு கைகளால் இணைத்திட்டு சந்தின்றி கைகூப்புவதுதான் இந்துக்கள் வணக்கம். வியக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெரம்பலூர் வாழ் தமிழ்ச் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பின் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து கொண்டு, முன் அமர்ந்தும் இல்லத்தின் கண் அமர்ந்தும் தமிழர் திருநாள் நிகழ்வினை, சிறப்பு பட்டிமன்றத்தினை புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக சுவைத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இதயத்திலிருந்து பூத்த மலர்களால் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பாங்கறிந்த இந்த பட்டிமன்றத்தினுடைய குடுமி வைக்காத நாட்டாமையே, சொம்பு இல்லாத பஞ்சாயத்து தலைவரே, மாட்டு வண்டியிலே வந்து எங்கள் அணிக்காக தீர்ப்பு எழுதாமல் ஏசி போட்ட தன் சொந்த காரிலே வந்து எங்கள் அணிக்காக தீர்ப்பு எழுத காத்திருக்கிற எட்டுப்பட்டி ராசாவே, உங்கள் பாதம் பணிந்து என் வாதம் தொடங்குது. ஒரு நல்ல நாள். சகோதரி ரொம்ப அழகா பாடினாங்க. எங்க தாத்தா காலத்துலயும் பாட்டு இருந்ததுன்னு, மன்மத லீலையை வென்றார். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா பிறந்தார். அதற்கு பிறகு எங்க அப்பா காலம். காலங்களில் அவள் வசந்தம்,
கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. நான் வந்தேன். அடடே, இப்ப எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ, நான் என் மனைவியை பார்த்து மன்மதலீலை, வீட்டுக்குள்ளேயே வந்துடாத. இப்போ அவங்க இன்றைய ட்ரெண்டுக்கு ஒரு பாட்டு சொன்னாங்க சகோதரி. இப்போ ஒரு பாட்டு நான் கேட்டேன் பேருந்தில் வர வர, என்னமோ ஏதோ என்னமோ ஏதோ. ஸ்டாப்பிங் வர வரைக்கும் பார்க்குறேன், பெரம்பலூர் வரைக்கும் அவன் ஏதுன்னு சொல்லலை, ஏதோ ஏதோ ஏதோ. எவ்வளோ அழகான சிவபுராண வரிகளை அழகாக கோடிட்டு காட்டினீங்க. ஒரு பாட்டு இருக்குங்க, என்ன பாட்டு தெரியுங்களா? அழகாக ஒரு சிவபுராணம், எவ்வளோ அழகான இருந்தது. உங்கள் வார்த்தையில் கேட்குறக்கு எவ்வளவு இனிமையாக இருந்தது. என்ன வரி தெரியுங்களா? ஈஸ்வரா வன் மன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது பொன்னால் ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா. சத்தியமாக சொல்கிறேன், ஈன சொரத்தில் முனகிற மாதிரியே இருக்கு. நான் கேட்குறேன், அதில் ஒரு வரிங்க, எழுதின கவிஞர் நல்லா தான் எழுதினாரு. பெரிய மான பொண்ணை ரசிக்கலாம். ஆனால் பாடினால் என்ன பண்ணார் தெரியுங்களா? வளர்ந்தார். எப்படி வளர்த்தாங்க தெரியுங்களா? பெரிய மாபின் பொண்ணை ரசிக்கலாம் தப்பில்லை. அவருக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருக்குறாங்க பிரியமானன்னு, அவர் பெரிய மாவின் பொண்ணை ரசிக்கலாம் தப்பில்லைன்னு பாடு. நான் கேட்குறேங்க, இன்றைக்கு கலை, இலக்கியம், பண்பாடு தளர்ந்திருக்கிறது என்பதற்கு எங்கள் அணி செய்யக்கூடிய, வாதிடக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன தெரியுங்களா? கலை வளர்ந்திருக்கிறது, கலை வளர்ந்திருக்கிறதுங்கிறீங்களே, பழமை பழமை என்று பேசுகிறோமே, அந்த பழமை பாமரருக்கு போய் சேர்ந்திருக்கிறதான்னு பாரதி மிக அழகாக ஒரு கேள்வியை கேட்டாரே. இந்த மன்றத்திலே நான் வைக்கக்கூடிய முதல் கேள்வி, நடுவர் அவர்களே, அந்த பழமையினுடைய வடிவமாக பாரதியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு, பாவேந்தருடைய இடத்தை நிரப்புவதற்கு, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மறைந்த எத்தனையோ பேரை நம்ம சுட்டி காட்டலாம். அப்படிப்பட்ட பெரியோர்களினுடைய இடத்தை எல்லாம் நிரப்புவதற்கு இன்னொரு பாரதி இன்னும் இல்லை, இன்னொரு பாரதிதாசன் இன்னும் இல்லை. சொல்ல பாருங்க, கதையாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, அவருக்கு நிகர் அவர்தான் என சொல்லக்கூடிய அளவிற்கு இனி ஒருவர் இன்னும் வரவில்லை என்பதுதான் நடுவர் அவர்களே தளர்ச்சியினுடைய அடையாளமாக நாங்கள் முன்னிறுத்துவது. அடுத்து சொன்னாங்க, நீங்க கூட சொன்னீங்க, இலக்கியம் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது? கலை என சொல்லப்படுகிற போது எழுத்துக்கலை முதல் நிகழ்த்துக்கலை வரை இருக்கக்கூடிய அத்தனை பேர், சாதாரணமாக இன்னைக்கு மொபைல் எடுத்துக்கங்க, பையன் அழகா மெசேஜ் பண்றானே. எப்படி தெரியுங்களா மெசேஜ்? அது இந்த பொங்கல் திருநாளுக்கு போன பொங்கலுக்கு எனக்கு அனுப்பின மெசேஜ்லேயே எவ்வளோ அழகா இலக்கியத்தை வளர்த்தான்னு எனக்கு தான் தெரியும். காலையில் 5 மணிக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லைட் வருது, பார்த்தா என்னுடைய மாணவன் மெசேஜ் அனுப்புனான், அழகா கவிதை எழுதியே எனக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்பியிருந்தேன். என்ன தெரியுங்களா? லாரி மேல கரும்பை ஏத்தணும்னா காசு, அதே கரும்பு மேல லாரி ஏறுனா ஜூஸ். பொங்கல் அன்னைக்கு படிக்கிறியே, இதை நீ ஒரு லூஸ். இப்ப அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா? தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் எப்படி சொல்றீங்களா? ஹாப்பி பொங்கல். இதை விட கொடுமை இது என்ன வளர்ச்சியா? இது ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். உண்மையா சொல்லுங்க, பொங்கல் வந்து பொங்கியாச்சு, அப்படி நொரதொதம்பி வடக்கு பொங்குனா வரவு, தெற்கு பொங்குனா செலவு, இப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் இன்னைக்கு பல வீடுகளில் பொங்கல் வைக்கிறாங்க. அதுவும் சத்தியமாக சொல்கிறாங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கங்கிறாங்க. என்ன சொந்த வீடு? மேலையும் சொந்தம் இல்லை, கீழையும் சொந்தம் இல்லை. இந்த செவரு யாருது? இது அந்த வீட்டுக்காரருது. அந்த செவரு யாருது? அது அந்த வீட்டுக்காரருது. மேலே இருக்கிற செவரு அது மேல் வீட்டுக்காரோடைய கீழ் செவரு. இந்த கீழே இருக்கிற அடித்தளை யாருது? அது கீழ் வீட்டுக்காரனோட மேல் செவர். அப்புறம் உனக்கு எதுதான் சொந்த வீடு? அந்த வீட்டில் ஒரு மாக்கோளம் கிடையாது, ஒரு பூசணிப்பூ கிடையாது. பசுஞ்சாணத்தால் பூசணிப்பூ வைக்கிறதனுடைய பண்பாடு என்ன நடுவரவர்கள் அந்த காலத்தில்? என் வீட்டில் திருமண வயதிலே பூத்திருக்கிறாள் ஒரு நங்கை, இந்த மார்கழிக்கு பிறகு அடுத்த வரக்கூடிய தையிலே ஒரு நல்ல மணமகனிடத்திலே அவளுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க போகிறோம் என்பதனுடைய அடையாளமாக அந்த காலத்தில் இருந்தது. அது இன்றைக்கு இருக்கிறதா? அந்த பண்பாடும் அந்த தன்மையும் அந்த வளர்ச்சியும் இன்றைக்கு இருக்கிறதா நடுவரவர்கள்? இல்லையே. அந்த உண்மையிலுங்க, எப்போ நான் எங்கள் வீட்டில் கேட்டேன், ஏம்மா குக்கரில் பொங்கல் வைக்கிறியே, எப்படிமா பொங்கி வர்றதுன்னு? வெயிட் இருக்குல்ல, விசில், அது வடக்க தூக்குச்சுன்னா வரவு, தெக்க தூக்குச்சுன்னா செலவு, ஒரேல தூக்குச்சுன்னா என்னென்ன? அவ்வளவுதான், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. இதுவா
இதுவா பொங்கல்? அப்புறம் பார்க்குறேன், ஏமா பொங்கி வந்துருச்சு, இன்னும் கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்கே, என்னத்தமா தேடுறேன்னு. இல்லை, செல்ஃபி எடுக்கும்போது போன் அதுக்குள்ளே விழுந்துருச்சு பொங்கப்பானைக்குள்ளே, அதைத்தான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் உண்மையாக சொல்லுங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல நடுவர் அவர்களே. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா, இன்றைக்கு வகுப்பறை பண்பாடு என்பது தளர்ந்து இருக்கிறது நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல எல்லாம் உங்களையா இருக்கட்டும் எங்களையா இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ யார் வேணாலும் இருக்கட்டுங்க, பெரியவங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஆசிரியர்கள்ட்ட கொண்டு போய் பிள்ளைகளை ஒப்படைக்கின்ற பொழுது பெத்தவங்க என்னென்ன சொன்னாங்க? ஐயா, கண்ணை மட்டும் விட்டுருங்க, உரிச்சிருங்க. ஆசிரியர் என்ன கசாப்பு கடைக்காரரா? எதுக்கு அப்படி சொன்னாங்க? அதுக்கு ஒரு தாற்பயம் உண்டு அன்பர்களே. தன்னுடைய பிள்ளையை ஆசிரியர்களிடத்திலே பெற்றோர்கள் கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு கண்ணை விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என் மகனை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், அவனுடைய அறிவுக்கண்ணை திறந்து விட்டு அவனுடைய அறியாமை என்கிற தோலை உரித்து விடுங்கள் என்பதைத்தான் மிக நுணுக்கமாக அன்றைய காலத்தில் சொன்னார். இன்னைக்கு உண்மையை யாராவது தண்டிக்க முடியுமா மாணவர்களை? நான் கேட்கிறேன். ஒரு காலத்தில் ஆசிரியர் அடிச்சாங்கன்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னோம்னு வைங்களேன், அங்கேயும் அடி விழும். வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண கேட்பாங்க, அதுக்கு பயந்துட்டு அடி வாங்கினாலும் வெளியில் சொல்ல மாட்டோம். ஆனால் இன்னைக்கு அப்படியா? வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சா ஒரு கும்பலே லாரி எடுத்துட்டு வந்துருது. இதை விட என்னங்களா, வேதனையோடு பதிவு செய்கிறேன், தளர்ச்சியினுடைய அடையாளமாக இதை ஆசிரியர்கள் அடித்தால் ஏன் என்று கேள்வி கேட்காத காலகட்டத்தில் நாம் மாணவர்களாக இருந்தோம், அது வளர்ச்சி. ஆனால் ஆசிரியர்களையே அடித்தால் ஏன் என்று கேள்வி கேட்காத காலகட்டத்தில் ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன், இது தளர்ச்சி என்பதுதான் எங்களுடைய வாதம். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்று ஒரு காலத்தில் எல்லாம் கலையும் இலக்கியமும் பண்பாடு, என்ன பண்பாடு தெரியுங்களா? இந்த பொங்கல் விழா நேரத்தில் நீங்க சொன்னீங்களே, மஞ்சு விரட்டு, காளை ஜல்லிக்கட்டு, காலை பிடித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, காளையை பிடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று உலகத்திற்கே பாடம் நடத்திய ஒரு அற்புதமான வீர விளையாட்டுங்க. அப்படி மைதானத்தில் போய் விளையாண்டாங்க அந்த காலத்தில். அதனால என்னங்க, உடலும் தெம்பாச்சு, மனசும் தெம்பாச்சு, புத்துணர்ச்சியோட வந்தான். ஆனால் இன்னைக்கு அப்படிங்களா? இந்த கையில் ஒன்று இருக்கு, கையில் ஒன்று இருக்கு, சத்தியமா சொல்றேன், அந்த கையில் ஒன்று இருக்குன்னு பாருங்க, அதுக்கும் பேர் வச்சான். அது என்ன தெரியுங்களா? ஒரு கவிஞன் எழுதியிருக்காரு, அது செல்போன் கிடையாது, உள்ளங்கை தேவதை, கையடக்க கடவுள், பாக்கெட் பரமாத்மான்னா. எது? செல்போன். ஒரு காலத்தில் பிள்ளைகளை மைதானத்தில் விளையாட விட்டோம், ஆடைகள் தான் அழுக்காயின. ஆனால் இன்றைக்கு மொபைலில் விளையாட விடுகிறோம், அவர்களின் வாழ்க்கையே அழுக்காகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லாமே அதுல கிடைச்சிடும், எல்லாமே அதுல கிடைச்சிடும்னு நம்புறமே. தகப்பன் வேதனையோடு எழுதினான், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கன்னு சொன்னான். ஒரு ஆள் கேட்டாரு, எவ்வளவு செலவாச்சுன்னா? 1500 ரூபா தாங்க ஆச்சுன்னா. 1500 ரூபாய் எப்படி? ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தேன், அவளையே கல்யாணம் பண்ணிட்டான்னா. தான் ஒரு கவிஞன் எழுதினான். படிப்பறிவற்ற அந்த கவிஞனுடைய பண்பாடு மிக்க கவிதை என்ன தெரியுங்களா? செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாள் என்று பதிவு செய்தான் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, ஒரே ஒரு இதை மட்டும் இன்னொரு முறை தடவை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாள் என்று ஒரு தகப்பன் கண்ணீரோடு பதிவு செய்கிறான் என்று சொன்னால் பண்பாடு வளரவில்லை, தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையாக சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் நாம் சொல்லுக்கு அடங்கிய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு செல்லுக்கு மட்டும்தான் அடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது வளர்ச்சி அல்ல, இது தளர்ச்சி என்பதை சொல்லி இதிலிருந்து மீட்கக்கூடிய தமிழ் சமூகத்தை மீட்கக்கூடிய பொறுப்பு உங்கள் தீர்ப்பிலே இருக்கிறது என்கிற நம்பிக்கையிலே இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பு சகோதரி சௌதாமணின்னு பேர், முறையாக படித்தவங்க, நிறைய நூல்களை கற்று தேய்ந்தவங்க, எல்லாத்தையும் விட பண்பின் சிகரமாக இருக்கக்கூடியவங்க. நாங்கள் சொன்னோம், புதிய புதிய முகங்களாக புதிய யுகத்தில் அறிமுகப்படுத்தணும்னு கேட்டோன்னே அவசியம் வரேன்னு சொன்னாங்க. உங்களுடைய பெரம்பலூர் கைத்தட்டி அவர்களை வரவேற்று தன் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுமாய் பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை கூறி,
அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்று அறம் சார்ந்த கருத்துக்களை வகுத்தளித்தது புறநானூறு. அறம் நனி சிறக்க அல்லது கெடுக என்று வாழ்வின் விழுமியங்களை வகுத்தளித்தது ஐங்குறுநூறு. அறச்சிந்தனைகளை தழுவி வாழ்வதுதான் மனிதர் வாழ்வு, அதுதான் தமிழர் வாழ்வு என்று பல கலைகளை கற்று தேர்ந்து இலக்கிய செறிவோடு பண்பாட்டு நயத்தோடு இங்கு வீற்றிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சம் மல்லி கொஞ்சம் விஞ்சுமுகம் கொண்ட தமிழில் மஞ்சம் நெகிடும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து கவிதம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கங்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்கள், என்னமோ ஏதோ என்னமோ ஏதோ. அவங்க என்னமோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எப்போ ஒரே மெதப்பில் நடந்துட்டு தான் அப்படி தான் கேட்கும். என்னமோ ஏதோ எண்ணம் வருகுது நினைவில் நெஞ்சம் வருகுது நினைவில். அந்த பாட்டு அடுத்த லைனுக்கு போனாதானங்க அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த லைனோட அந்த வரிகளோட சிறப்பு என்னன்னு அவங்க மனசில் விழும். நீ கேட்குறது மட்டும் என்னமோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டே போனால் ஓ காது அதுதானே கேட்டுட்டு இருக்கோம். நீங்க 3 தடவை சொல்லிட்டீங்க என்னமோ ஏதோன்னு. அடுத்த வரி என்ன? அடுத்த வரி நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். சபாஷ், அதுதான் நியூஸ் ரீடருங்கிறது. இப்ப தலைப்பு செய்தி உள் செய்தியில சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா அது சொன்னேன்னா மற்றதுக்கெல்லாம் நான் கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா? வேண்டாம் வேண்டாம், சொல்லாம இருக்கிற சில செய்திகள் சொல்லாம இருக்கிறது நல்லது, இருக்கிறதா நல்லது. ஈஸ்வரா வானும் மண்ணும் எப்படி போனது, உன்னால் ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்ல அவர் பாடுறது சரியா புரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டை பாடினவங்க ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட உதித் நாராயணன் அவர்கள். அவங்கள தமிழில் பாட வைக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு. அவங்க தமிழே தெரியாதவங்க ஹிந்தி மொழியில் இல்லது ஆங்கில மொழியில் இந்த பாட்டை எழுதி வச்சு இவ்வளோ அருமையாக பாடுறாங்கன்னா அதற்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்காம இங்கே வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்ததா பிள்ளைங்கெல்லாம் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி வளரக்கூடாது, தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்லி நம்ம பிள்ளைங்களை எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கொண்டு சேர்த்திங்கன்னா வீட்டிலையே நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மொபைல் வழியாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் பொங்கல் சொல்லுவீங்க? ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தீபாவளி அதானே சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லி கொடுக்குறதானங்க உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அதுதானே சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்கள் கொடுத்த தலைப்பு, இப்போ நான் தலைப்புக்குள்ளே வரேன். வாங்க வாங்க. கலை இலக்கியம் பண்பாடு வளர்கிறதா இல்லை தளர்கிறதா? முதல்ல பண்பாட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அதாவது உள்ளேயும் வெளியேயும் பிறர் மனம் கவரும் விதமாக தன்மையுடன் நடத்தல் பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பகுப்பை சேர்ந்த மக்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்கின்ற நேரத்தில் அவங்க அங்கு கற்றுக்கொண்ட மொழி, கலை, இலக்கியம், அறிவு, சமநெறி, அவர்கள் பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் தான் பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 பேர் வேட்டி கட்டிட்டு வந்திருக்காங்க, வேட்டி கட்டவே இப்போ உள்ள தலைமுறையினருக்கு வேட்டி கட்டவே தெரியல அப்படின்னெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்முடைய வேட்டி கட்டும் பழக்கம், கைத்தறி சாரி கட்டுற பழக்கம் எல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வேட்டி கட்டுறதுக்குன்னே ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தினத்தை ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வச்சுருக்காங்க. அந்த தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிகளிலும் எல்லா நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற எல்லா ஆண் மக்களும் வேட்டியை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு மல்லு வேட்டி மைனர் மாதிரி நெத்தியில் ஒரு குங்குமத்தை வச்சுட்டு அப்படி மாப்பிள்ளை மாதிரி வந்து நிற்கிறாங்களா இல்லையா? இந்த வேட்டி விஷயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய நடுவர் அவர்களோட மொபைல் நம்பர் யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட டிபியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் டிபியில் போய் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு பூட்டு போட்டுட்டு தான் அவங்க வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பொங்கல் திருநாளில் தமிழர்களின் பாரம்பரியத்தை காப்பாற்ற வேணும்னு சொல்லிட்டு மல்லு வெட்டி மைனராக வந்து உக்காந்துருக்காங்களா இல்லையா? அப்போ பாரம்பரியம் வளர்கிறது, நம்முடைய பண்பாடு வளர்கிறது தானே அர்த்தம்.
இந்த ஐடி நிறுவனத்தில் இந்த வேட்டி கட்டுற அந்த பையனை, மைனர் பையனை பார்க்குற அந்த கண்டாங்கி புடவை கட்டிய பொண்ணு என்ன நினைக்கிறா? கம்பரசம் தரட்டுமா, கனிந்த ரசம் தரட்டுமா, நயாகர அருவி போல பொங்கி வரட்டுமா. அதை பார்க்குற பையன் நினைக்கிறான், சொன்னதெல்லாம் சந்தோஷம், சொல்ல வந்தா சந்தோஷம், காவிரி போல் திரண்டு வந்தா இன்னும் சந்தோஷம். உடனே அந்த புள்ள பாடுது, தை பிறந்தா பலே பலே, வழி பிறக்கும் பலே பலே, பொங்க வந்தா பலே பலே, பரிசம் போட வாடா மாப்பிள்ளை வாழப்பழ தொப்பில் வாலிபால் ஆடலாமா, வாழும் சாக்கில் சைக்கிள் கேப்பில் கிடுக்கி பிடி போடலாமா. இந்த பாட்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நம்முடைய பண்பாடு, அந்த குறும்பு, அந்த காதல், அந்த நக்கல், அந்த சிமிட்டல், அந்த சினுங்கள் எல்லாமே இந்த இடத்துல வருதா இல்லையா? நம்முடைய பண்பாடு வந்து இதில் வந்து சொல்லப்படுதா இல்லையா? அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். 10 காணி நஞ்ச புஞ்சை இங்கே இருக்க, பன்ருட்டி போனானா ஒன்றுக்கு இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே 3 பேர் ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே வந்து தன்னுடைய வீட்டில் கலாச்சாரம், பண்பாடு, கலை எல்லாத்தையும் வளர்த்துப்பாங்க, எல்லாத்தையும் பேணிப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனானா அப்படிங்கிற கதை மாதிரி இருக்குது. 6 மீனுக்கும் 1000 மீனுக்கும் நடு ஏரிகளை சண்டை, விளக்க போன வெறா மீனுக்கு உடஞ்சி போச்சு மண்டை. அதனால இந்த நடுவில் நீங்கள் வந்து உங்கள் மண்டையை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்ததா இந்த கலைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உலகின் வல்லரசு அமெரிக்காவில் எக்ஸ் ஃபேக்டருங்கிற நிகழ்ச்சியில், அமெரிக்கா காட் டேலண்ட்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மும்பையை சேர்ந்த தமிழ் மக்கள், மும்பையை சேர்ந்த மாணவர்கள், அங்கே நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடல் மரணம் மாசு மரணம் டஃப்பு தரணும், அதுக்கு அவன்தான் பிறந்து வரணும், அந்த பாட்டுக்கு பாடலடி முதல் பரிசை ஜெயிச்சுட்டு வந்தாங்க இல்லையா? அப்போ நடனக்கலை அங்கே கூட அங்கேயும் அந்த நடனக்கலை வந்து சொல்லப்பட்டது இல்லையா, அங்கே ஆடப்பட்டது இல்லையா? ஸோ நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலை வளர்ந்துருக்கா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க, பாகுபலி படம் உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்குது. ரவுடி பேபி பாடல் இன்றைக்கி தமிழில் 20 கோடி மக்கள் பார்த்த பாடலாக இன்றைக்கி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது பண்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புத்தக கண்காட்சியில் கடந்த பல வருடங்களாக நான் தொகுப்பாளினியாக இருக்கிறேன். அந்த இடத்துலையெல்லாம் நம்முடைய நடுவர் அவர்கள் இலக்கியச்சரியோடு பேசுவாங்க. அந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த 47 ஆண்டுகளாக புத்தக கண்காட்சி நடக்குது. ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் 10 முதல் 20 கோடிக்கு புத்தகங்கள் விற்கிது. 10 முதல் 20 லட்சம் புத்தகங்கள் விற்கப்படுது. 10 முதல் 20 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. 1500 பதிப்பகங்கள் இருக்குது. இவ்வளோ புத்தகங்கள் இலக்கியங்களை சொல்லுதுன்னா இலக்கியம் வளர்ந்துருக்கா இல்லையா? இது மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். நேரமின்மை காரணமாக இங்கு வந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு புதிகம் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ் இலக்கிய மேடைகளில் தனக்கென்று ஒரு தரத்தையும் அறத்தையும் பெறக்கூடிய ISI முத்திரையை பெறக்கூடிய ஒரு பேச்சாளர் தம்பி சரவணன் கலை இலக்கிய பண்பாடு தளர்கிறது என்பதை தனக்கே உரிய குரலில் உரைக்க வருகின்றார். உங்களின் ஒட்டுமொத்த கைத்தட்டலோடு. புதியுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக பொங்கல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் உலகம் வாழ் தமிழர்கள் அனைவருக்கும், நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த அவை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நீங்களே திரும்பி பார்த்தா தெரியும். எப்போதும் நபர்கள் அதிகமாக இருப்பார்கள், நாற்காலிகள் குறைவாக இருக்கும். இங்கே நாற்காலிகள் அதிகமாக இருக்கிறது, நபர்கள் குறைவாக இருக்கிறீர்கள். 2 பேர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது தெரியுமான்னு பாருங்கள். ஒருத்தர் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன்னு ஒரு அரசன், இன்னொருத்தன் சேரன் செங்குட்டுவன் ஒரு அரசன். வரலாற்றில் எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு பேர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த முதல்ல சொன்ன பாருங்க, பெருஞ்சோற்று சேரலாதன்னு. மகாபாரதம் போர் நடந்தது நமக்கு தெரியும்.
18 நாள் நடந்த போரிலே ஒரு நாள் போருக்கு 2 படை வீரர்களுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மன்னன் போய் சோறு போட்டான். அவன்தான் உதயன் சேரலாதன் என்கிற சேர மன்னன். அடுத்தோட்ட சொன்ன பாருங்க, சேரன் செங்குட்டுவன். இங்க இருக்கிற தமிழ் அரசர்களை விமர்சனம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக வடக்கு போய் தலைமையிலே அடித்து இமயத்து கல்லை அவன் தலையிலேயே சுமக்க வைத்து கண்ணகிக்கு சிலை வடித்த இன்னொரு மன்னன் சேரன் செங்குட்டுவன். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு தெரியுமா? நம் பண்பாடு எவ்வளவு உயரிய பண்பாடாக இருந்தது தெரியுமா? பழகிவிட்டால் இங்கிருந்து அங்கே நெல்லும் போகும், பகைத்து விட்டால் அங்கிருந்து இங்கே கல்லும் வரும் என்று நெல்லையும் கல்லையும் வைத்து பண்பாட்டை சொன்னவன் தமிழ். ஆனால் இப்போ தலைப்பு பாருங்க, கலை இலக்கியம் பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதாங்கிறதான் கேள்வி. நான் சில விஷயங்களுக்கு சொல்கிறேன், சரின்னு பட்டுதுன்னா ஆமான்னு கைத்தட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவங்க சொன்னாங்கல்ல வளருது வளருதுன்னு. சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை என்கிற ஒரு நாட்டிய பேரொளி 11 வகை நடனங்கள் ஆடியதாக வரலாறு இருக்கு. அந்த 11 என்னன்னு இப்போ கேட்டால் யாருக்கும் தெரியாது, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 11ல் ஒன்று என்ன தெரியுமா? குடக்கூத்துன்னு ஒரு நாட்டியத்தை மாதவி ஆடினா. எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாதவி ஆடிய நடனங்களில் ஒன்று குடக்கூத்து. அது எது தெரியுமா? அரசவையிலே அரண்மனைக்குள்ளே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாதவி ஆடிய குடக்கூத்து தான் இன்றைக்கு தெருச்சந்துகளில் வயிற்று பிழப்புக்காக ஆடுகிற கரகாட்டம் என்றால் இன்றைக்கு கலைகள் தளர்ந்திருக்கிறதா வளர்ந்திருக்கிறதா? ஏங்க, எங்கள் அப்பரும் எங்கள் மணிவாசகரும் எங்கள் சுந்தரரும் சைவத்தோடு சேர்த்து தமிழை வளர்த்தார்கள், தமிழோடு சேர்த்து சைவத்தை வளர்த்தார்கள். அவர்கள் பாடிய பாடலில் தமிழ் பண்கள் அப்படியே வந்ததுங்க. இன்னைக்கு என் தலைமுறையை கூப்பிட்டு நட்டப்பாடனா என்னன்னு தெரியுமானா, அவனுக்கு பாடனா தான் என்னன்னு தெரியும், நட்டப்பாடனா என்னன்னு தெரியலன்னுவான். காந்தாரம்னா என்ன தெரியுமா? தெரியாதுன்னுவான். உனக்கு என்னதான்டா தெரியும்னு கேட்டால், என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமாக இருப்பேன், ரக்கிட்ட 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 ஊ, ரக்கிட்ட 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 ஊ, பண்பாடே ஊன்னு போயின்னு இருக்குது. இவங்க வந்து பண்பாடு வளருது. ஆனால் மொத்தமாக இந்த அன்னைக்கு சங்கு ஊதிட்டீங்க ஊன்னு. சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்தில் ராத்திரி நேரத்தில் மீந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு இந்த பக்கம் நாம் இருப்போம், அந்த பக்கம் பிச்சைக்காரர் இருப்பார். மீந்த சாப்பாடை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். எப்போ? அந்த காலத்தில். இன்னைக்கு ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுன்னு வந்துச்சுங்க. வாசலுக்கு இந்த பக்கம் நாம் இருக்கோம், வாசலுக்கு அந்த பக்கம் அவன் இருக்கான். நீங்கள் சொல்லலாம், இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சா இதெல்லாம் என்னப்பா வீட்டில் பெரியவர்களை நான் ஒன்றை சொல்லவா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லவா? எப்போது குடிக்கிற நீரும் சாப்பிடுகிற சாப்பாடும் காசுக்காக இந்த தமிழ் சமூகத்தில் விற்கப்பட்டதோ அப்போதே பண்பாடு அழிந்து விட்டது. ஏங்க, அந்த காலத்தில் குழந்தை பிறந்ததுன்னா 10 வீடு சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு தூளி கட்டி தாளாட்டு பாடனா 10 வீடும் சேர்ந்து தூங்கலாமேன்னு சந்தோஷமாக இருக்கும். அந்த அம்மா தூளியில் குழந்தைய போட்டு ஒரு ஆட்டுவா பாருங்க, அதை அப்படியே போய் வாசலை ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து சமையல் ரூம் ஒரு எட்டு பார்த்துட்டு தூங்கிடும். அந்த காலத்தில் வீடு கட்டும் போது எனக்கு ஒரு ரூமு, அவருக்கு ஒரு ரூமு, பிள்ளைக்கு ஒரு ரூமெல்லாம் பார்த்து வீடு கட்டினாங்களோ இல்லையோ, முகம் தெரியாதவர்கள் தங்கிவிட்டு போவதற்கு திண்ணை வைத்து வீடு கட்டிய மரபு நம்முடைய மரபு. ஆனால் இன்னைக்கு பெரிய கிரில் கேட்டை போட்டு கட்டின வீட்டை மறைச்சிட்டு கேட்டுக்கு வெளியில் வாட்ச்மேனு, கேட்டுக்கு உள்ள நாய், போர்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பாங்க. ஏன்? ஒரு நாய் தானே இருக்கு, வந்தவனுக்கு படுக்க இடம் கொடுக்கலாம், உள்ள இருக்க எல்லாமே நாயின்னு அவனுக்கே தெரியுது, நாய்கள் ஜாக்கிரதை. இதை விட கேவலமாக இன்னொன்று இருக்கு. வந்திருக்கிறது புருஷன்தானான்னு 2 தடவை சிசிடிவியில் கேமராவில் பார்த்துட்டு தான் உள்ளேயே கூப்பிடுற அசிங்கம் இந்த நாட்டில் இருக்குங்கிறத அழகா தோலுரிச்சிங்கல்ல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அடுத்த சமுதாயத்தின் அடையாளம் என்ன தம்பிங்கிறதுல இந்த செய்திகள் போதும். சார், உங்களுக்கு வள்ளலார் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் இந்த தமிழ் சமுதாயம் கொண்டாட மறந்து போச்சு. அவர் ஒன்று சொன்னார், உன் வீட்டு வாசலில் நள்ளிரவில் திண்ணையில் யாராவது படுத்திருந்தா போய் பசிக்குதான்லாம் கேட்காத, விளக்க வச்சு முகத்தை பார்த்து பசியோடு இருந்தால் கேட்காமையே சோறு போடுன்னு சொன்னார் எங்கள் வள்ளலார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும், வீட்டுக்கு போய் உட்காருவீங்க, 1 மணி நேரம் பேசுவீங்க,
வாயை திறந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. சோஃபாலேருந்து எழுந்துக்கும் போது காஃபி சாப்பிட்டு போகலாமே, காஃபி சாப்பிட்டு போகலாமே என்கிற வார்த்தை இன்றைக்கு கேட்காமலேயே தலைவாழை வைத்து சோறு போட்ட மரபு அன்றைக்கு என்றால் இன்றைக்கு வளர்கிறதா தளர்கிறதான்னு கேட்குறேங்க. சாப்பாட்டை பற்றி ஒரு பெரிய பாட்டு பாடினாங்க, பாட்டாக தான் இருக்குது, எல்லாம் பாட்டாக தான் இருக்குது. வைரமுத்து அம்மாவை பற்றி பாடும்போது ஒரு கவிதை சொல்லுவாருங்க, நான் ரொம்ப ரசிக்கிறது அது. அவர் சொல்லுவார், கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்குதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு கொடமிளகு 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொழகொழன்னு வழிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும்னு வைரமுத்து சொன்னாரு. நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், கம்மங்கஞ்சியும் சோளத்தட்டும் வெந்தயக்களியும் எங்கள் சமையல் அறைகளை அனாதைகளாக்கி விட்டது இன்றைக்கு என்று சொன்னால் வளர்ச்சியாங்க? பிச்சிட்டாரு. உணவையே மருந்தாக்கிய சமூகம் இன்றைக்கு மருந்தை உணவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறதே என்பதை கிழிச்சிட்டாரு. இன்றைக்கு பண்பாடு பைபாஸ்ல போய் விழுந்து சாவுதுங்க, எதுக்கெடுத்தாலும் வேகமா. ஏங்க 6 மாதம் 1 வருடம் விளைந்த நெல்லை சாப்பிட்ட நாம் இன்றைக்கு 3 மாதத்திலே விளைகிற நெல்லை சாப்பிட்றது கூட பிரச்சனை இல்லை. நெல் ஃபாஸ்ட்டாக வளர்ந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்குடா. ஏண்டா சாப்பாட்டில் கூட ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒரு பேரை வச்சு ஒன்று இன்னைக்கு கொடுக்குறீங்களே. எங்கள் குழந்தைகள் நன்றாக சாப்பிடுகிறது, ஆனால் நிறைய நாள் வாழ்ந்து சாப்பிடுமா என்று தெரியாத ஒரு தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோமே, இது வருத்தம் இல்லையாங்க எங்களுக்கு? அழகாக காதலை பற்றிலாம் சொன்னாங்க. எனக்கு அந்த காலத்தில் பிடிச்ச ஒரு பாட்டு ஒன்று உண்டு காதலில், செம்புன பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு ஒரு பாட்டுங்க. என்ன ஓமை, காதல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணுமா? மழை பெய்யுது, செம்மண் சேத்துல அது கலக்குது, கலந்த பிறகு செம்மண்ணையும் நீரையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி உன்னையும் என்னையும் ஒருபோதும் யாராலும் பிரிக்க முடியாது என்று வாழ்ந்த காதல் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு குதிரை மாதிரி 2 வீலரில் ஓட்டும் போது இறுக்கி பிடிச்சிருது பாருங்க, செம்புனல் பயல் நீர் 2 வீலரோடு முடிஞ்சு போச்சு, இறங்கினா இல்லை. இன்றைக்கு காதலும் கூட கண்ணியமற்று போயிருக்கிறது என்றால் இது இந்த மரபினுடைய வளர்ச்சியா தளர்ச்சியா என்று கேட்கிறேன். இலக்கியத்தை பற்றி அவ்வளோ பேசுறீங்களேங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, வருத்தமாக இருக்கு. ஏங்க உங்களுக்கு வரலாறு தெரியும், கம்பன் துமி என்று ஒரு தவறான வார்த்தையை சொன்னதற்காக சரஸ்வதியே இறங்கி வந்து தயிர்கடையும் குலமகளாக வந்த மண் இந்த மண். கச்சியப்ப முனிவர் பாடல் எழுதுகிற போது திகட சக்கரன்னு ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாருன்னு முருகப்பெருமானை சோழ தேசத்திலிருந்து வந்து காப்பாற்றிய மண் இந்த மண். குமரகுருபரர் பிள்ளை தமிழ் பாடியதற்காக மீனாட்சியே வந்து முத்துமாலை கொடுத்த மண் இந்த மண். மணிவாசகர் எழுதிய பாடலுக்காக பெருமானே வந்து இரவெல்லாம் உட்கார்ந்து திருவாசகம் எழுதிய மண் இந்த மண். நான் சொல்லுகிறேன், உலகத்தின் இலக்கியங்கள் எல்லாம் இறைவனை பாடிய போது இறைவனே வந்து இலக்கியம் பாடிய மொழியாக தமிழ் இருந்தது. இறைப்பையின் தோல் ஒட்டி போன தோற்பாவை கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு என்ன ஆனது என்றே தெரியாமல் இருக்கிறது. இது இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியா? தன்னுடைய கண்ணீரை எல்லாம் மறைத்து கொண்டு அரிதாரம் பூசிக்கொண்டு ஆடுகிற தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கை மலர்ச்சி என்று இருக்கிறது. இது வளர்ச்சியா? ஏங்க அந்த காலத்துலலாம் இருந்த கலைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமானா? இந்த ஒரு படத்தில் அத்திப்பட்டிங்கிற ஊரே மேப்பிலேருந்து காணா போன மாதிரி 87 நாட்டுப்புற கலைகள் இன்றைக்கு 8 கூட மிஞ்சி இருக்கவில்லை என்றால் இந்த சமூகத்திலே கலைகள் வளர்கிறதா தளர்கிறதா என்று ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய எங்கள் நடுவர் பண்பாட்டை மீறாதவர். ஒருவேளை மீறினால் நாளைக்கு பண்பாட்டை மீறிய நடுவர் என்கிற பெயர் வரக்கூடாது என்கிற பாசத்தால் நல்லதொரு தீர்ப்பை எங்கள் அணிக்கு வழங்குவார். இல்லை இல்லை, இந்த தமிழ் சமூகத்துக்கே வழங்குவார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பினால் விளைந்த குழைவு, அறிவினால் ஏற்பட்ட அடக்கம், இனிமையோடு இணைந்த எளிமை = உமாசங்கர். வருக. எல்லோருடைய வாழ்விலும் பொங்கலைப் போல இனிமை பொங்கட்டும் என்று தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, வாதிட வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அருமையான இந்த பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பெரம்பலூர் நகர்வாழ் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய நேரத்தில்
என்னுடைய அன்பான வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் பேசி முடிச்சிருவேன். இருக்கிறவங்க தயவு செஞ்சு இருந்து கேட்கணும். எனக்கு அடுத்து பேசக்கூடிய பெருமக்கள் இருக்கிறாங்க. அருமையான நடுவரின் தீர்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் உங்களுக்கு சொல்லிக்கிட ஆசைப்படுறேன். நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்த அன்பு சகோதரர் ரவிக்குமார் சார் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது கூட ஆங்கிலத்தில் தானே சொல்கிறாங்க, தமிழில் சொல்ல மாட்டேறாங்களே அப்படின்னு. அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்ததை வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகெங்கும் தமிழ் ஒலித்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லவா? 2 ஆஸ்கார் விருதுகளை கையிலே வாங்கி கொண்டு உலகமே உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த மேடையில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசி நம்முடைய தமிழுக்கு ஏற்றம் கொடுத்தாரே ஏஆர் ரகுமான். அப்போ இல்லையா? அப்போ தெரியலையா உங்களுக்கு? நம்முடைய மொழியினுடைய வளர்ச்சி அப்போ தெரியலையா? கலை இலக்கியத்தினுடைய வளர்ச்சி அப்போ உங்களுக்கு புரியலையா? ஏங்க, கிராமிய இசையோடு கலந்து செவ்வியல் இசையை வச்சு மெல்லிசையாக கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா. ஆனால் ஏஆர் ரகுமான் எப்படி பண்ணார் தெரியுமா? அரேபிய சூஃபி இசையை மேற்கத்திய இசையோடு கலந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் கேட்குற மாதிரி என்ன அழகான இசைக்கோர்வையில கொடுத்து உலகமே வியக்கிற மாதிரி 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கி, ஆஸ்கார் விருது ஒரு சாதாரணமாக ஒரு நபர் வாங்குறதே, ஒரு விருது வாங்குறதே கஷ்டங்க. ஆனால் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் 2 ஆஸ்கார் விருதை ஒரே நேரத்தில் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா கலைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட மிகப்பெரிய சாட்சி என்னங்க வேணும்? ஒவ்வொரு பாட்டும் மணியான பாட்டு. நான் இப்போ சொன்னேன், ஆஸ்கார் விருது வாங்கும்போது தமிழில் பேசினாருன்னு, அது கூட பெரிய விஷயம் இல்லை. அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? நிருபர்கள் கேட்டாங்க, மேடையில் தமிழில் பேசுனீங்களே, கொஞ்சம் பேர் கைத்தட்டினாங்களே, ஆங்கிலத்தில் பேசியிருந்தா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், எல்லாரும் கைத்தட்டியிருப்பாங்களே, என்னங்க இப்படி எல்லாருக்கும் புரியாத மாதிரி பேசிட்டீங்களேன்னு கீழே வந்தோன்னு ஆங்கில நிருபர்கள் கேட்டாங்களாம். அதுக்கு ஏஆர் ரகுமான் பதில் சொன்னார், உங்களுக்கு வேணா புரியாமல் இருக்கலாம் தமிழ், ஆனால் இறைவனுக்கு உடனே புரியக்கூடிய ஒரே மொழி ஒப்பற்ற தமிழ் மொழி தான். ஏஆர் ரகுமான் பதில் சொன்னார். இப்போ நான் சகோதரர் பேசின பேச்சை அத்தனையும் பொய்யுன்னு சொன்னேன்னு வைங்க, என்னை விட அயோக்கிய பே உலகத்தில் கிடையாது நடுவர்களே. அது எங்களுடைய வேலையும் இல்லை. கலை இலக்கியம் பண்பாடு தளர்ந்திருக்கிறதுன்னு அவர் 100 காரணங்கள் சொன்னார், உண்மைதான். ஆனால் அவர் சொன்ன காரணத்தை விட கலை இலக்கியம் பண்பாடு வளர்ந்திருக்கிறதுன்னு நான் சொல்கிற ஒரு சில காரணங்கள் அதை விட வலிமையானதுன்னு நான் சொல்ல வர்றேன். அதை விட வலிமையானதுக்கு ஒன்று சொல்லவா? இவர் சொன்னார், என்ன சொன்னார்? நாயன்மார்கள் பாடிய நட்டப்பாடைங்கிற பண் எங்கே சார் போச்சுன்னு கேட்டாரா இல்லையா? நான் சொல்லவா? நாயன்மார்கள் பாடிய நட்டப்பாடைங்கிற பண் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. என்ன ராகம்? அன்றைக்கு நாயன்மார்கள் பாடிய நட்டப்பாடை இன்று ஏஆர் ரகுமானால் கம்பீர நாட்டை என்று ஒலிச்சிட்டு இருக்கு. சார், பட்டிமன்றத்துக்கு ஆஸ்கார் உண்டுன்னா உங்களுக்கு தான் சார் கொடுக்குறேன். நடுவர் அவர்களே, நாயன்மார்கள் பாடிய தேவாரம்லாம் இன்னைக்கு ஒலிக்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஓதுவார்கள் பாடுவாங்க. கோயிலுக்கு போற பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோளை சொல்றேன், ஓதுவார்கள் பாடுற தேவாரத்தை கேளுங்க தயவு செஞ்சு. ஏன் தேவாரத்தை கேட்கணும்னு சொன்னேன் தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு நாத்திகராக இருந்த உவமை கவிஞர் சுரதா அவர்களையே மயக்கிய பாட்டு தேவார பாட்டு. சுரதாவே மயங்கியிருக்கிறாரு. அந்த தேவாரத்தை ஓதுவார்கள் பாடுவாங்க. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. கேட்க கேட்க இனிமையா இருக்கும். இது ஓதுவார்கள் மட்டுமே பாடிக்கிட்டே இருந்தா கலை இலக்கியம் பண்பாடு வளர்ந்திருக்குன்னு இங்க நான் பேச வந்திருக்க மாட்டேன். ஓதுவார்கள் மட்டும் பாடலை, அப்புறம் யார் பாடுறாங்கன்னு சொல்லவா? ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து 239 நாட்களில்
8239 தேவார பாடல்களை பாடி இந்திய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாணவி +2 படிக்கிற உடுமலைப்பேட்டை மாணவி உமாநந்தினி அவர்கள் இன்னைக்கு தேவாரம் இசைச்சு பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். 8239 பாட்டை தொடர்ச்சியாக 239 நாட்கள் பாடின உமாநந்தினி வாழ்கிற உடுமலைப்பேட்டையில் நீங்க என்ன பேசுறீங்க? நேற்றைய திருமுறையை இன்றைய தலைமுறையும் பாடிக்கொண்டிருக்கிறது என்கிறதை நீங்க உணர்ந்து பேசணும். நீங்க உணர்ந்து பேசணுங்க. நட்டப்பாடைய இன்னைக்கு இருக்கிற நவீனமாக்கி இருக்கிறாங்கிற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிடணும். இன்னொன்று சொன்னாங்க, நாட்டுப்புற கலைகள் எல்லாம் இப்படி நலிஞ்சு போய்கிட்டு இருக்க, இதுக்கு பதில் சொல்லுங்க அண்ணே, நான் இங்க இருந்து ஊருக்கு உருண்டே போறேன்னு சொன்னாரு தம்பி. ஆமா, கண்டிப்பா சொன்னாரு. அவரு என்னென்னமோ அறிக்கை கொடுக்கறேங்கிற பேர்ல சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆமாங்க, ஆவுன்னா அறிக்கை விட்டுறாருங்க அவரு. ஆமா, ஏங்க நாட்டுப்புற கலைகள்லாம் நலிஞ்சு போய் காணாம போயிட்டு இருக்குனார ஒரு சம்பவம் உதாரணமா சொல்றேன், பிடிச்சிருந்தா கை தட்டுங்க. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல அமங்கல வீடுகளில் தான் பறை இசை வாசிச்சாங்க. உண்டா? அமங்கல வீடுகளில் தான் பறை இசை வாசிச்சாங்க. தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுச்சு? மாங்குடி மருதனார் பாடினார். எப்படி? துடியன், பாணன், பறையன், கடம்பன் இந்நான்கல்லது குடியும் இல்லைன்னாரு. எந்த ஊர்ல பறை இசை வாசிக்கிற ஒரு இசைக்கலைஞன் இல்லையோ அதுக்கு ஊருன்னு பேரே கிடையாதுறான்னாரு மாங்குடி மருதனார். சொன்னாரா இல்லையா? நடுவர் அவர்களே, இப்படி சொல்றேன், அமங்கல நிகழ்வில் மட்டும் வாசித்துக் கொண்டிருந்த பறை இசையை, ஆதி தமிழனின் பறை இசையை மங்கள நிகழ்வுகளிலும் வாசிக்க வைத்த பெருமை இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையை சாரும் சார். அதெல்லாம் ஏன் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க? இலக்கியம் வளரலையே வளரலையே வளரலையேன்னு பேசிட்டு போனாங்களே. சமய இலக்கியங்களை பற்றிலாம் பேசினாங்க. அன்பு தம்பிக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன், சமய இலக்கியங்களோடு சேர்த்து சனங்களின் இலக்கியங்களையும் வாசிங்க தம்பி, மக்கள் இலக்கியத்தையும் வாசிங்க. 2008ஆம் ஆண்டினுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் சஞ்சாரம்னு ஒரு நாவல். எழுதியவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன் என்கிற மாபெரும் எழுத்தாளர், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர். உங்க எல்லாருக்கும் தெரியும், பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் அவர் பேச்சை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அந்த நாவல் இருக்கக்கூடிய 2 விஷயத்தை சொல்றேன். இலக்கியம் வளர்ந்திருக்கா வளரலையான்னு போகும்போது நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். 2 விஷயத்தை சொல்றேங்க. அந்த நாவல்ல பக்கிரிங்கிற ஒரு நாதஸ்வர இசைக்கலைஞரும் பழனிங்கிற இசைக்கலைஞரும் பேசிப்பாங்க. இப்போ பக்கிரிங்கிற இசைக்கலைஞர் சொல்லுவார், நாதஸ்வரம் வாசிக்கும் போது ஒரு நாதம் வருது இல்லை, நாதம், அது வெறும் நாதம் இல்லை, அது ஒரு வாசனை. அது ஒரு வாசனை. ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு வாசனை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு வாசனை இருக்கு. மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாசனையை வெளிப்படுத்துறது எது தெரியுமா? இசைதான்னு அந்த பக்கிரி சொல்லுவான். மனிதர்களுக்குள் இருக்கிற வாசனையை வெளிப்படுத்துவது இசைதான் அந்த பக்கிரி சொல்லுவான். கேட்டுக்கிட்டு இருந்த பழனிங்கிற இசைக்கலைஞர் சொல்லுவாரு, நல்லா சொன்னடா தம்பி, இன்னும் நான் சொல்றேன் கேளு, இந்த உலகத்துல தாய்ப்பாலுக்கு இணையான சிறப்பான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. அதே மாதிரி இசைக்கு தாய்ப்பால் எது தெரியுமா? நாதஸ்வரம் தாண்டான்னு சொல்லி இசையின் தாய்ப்பாலாக நாதஸ்வரத்தை கொண்டு வந்து எழுதியிருப்பார். அந்த பழனிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலம் பேச வச்சிருப்பாரு. சொல்லிட்டு அந்த பழனி சொல்லுவாரு, நான் பேச்சுக்கு சொல்லடா, சாமி சத்தியமா சொல்றேன்டாம் பாரு. ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செஞ்சுறேன். பண்பாடு வளரல, பண்பாடு கெட்டு போச்சுன்னு ரவிக்குமார் சாரும் சரவணன் ஐயாவும் மாஞ்சி சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க, ஒரு புறா கூட தன்னுடைய உடலை உயிரை தியாகம் செஞ்சு ஒரு வேடனுடைய பசி ஆற்றுச்ச கம்பர் எழுதினாரே, அது மாதிரி இன்னைக்கு நடக்குதான்னு கேட்டிங்களே. உதாரணம் நான் சொல்கிறேன், நடந்திருக்கு. அஸ்ஸாமில் ஒரு இளைஞன் 26 வயசு அவனுக்கு. அவன் பேர் என்ன தெரியுமா? முகமது பனாவுல்லா அகமது அவன் பேர். அவன் எங்கே வேலை செய்கிறான் தெரியுமா? கவுஹாத்தி நகரில் ஒரு தனியார் மருத்துவமனையில் வார்டு பாயா வேலை செய்கிறான். ஒரு நாள் அவன் அறையில் தங்கியிருக்கும்போது அவன் கூட அறையில் தங்கியிருந்த ஒரு பையன் தபஸ் பகவதின்னு பேர், அவன் ஒரு மாதிரி சோர்வாக உட்காந்துருக்கிறான். இவன் கேட்டான், என்னடா ஒரு மாதிரி சோர்வாக உட்காந்துருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த தபஸ் பகவதி சொல்கிறான், இல்லை நான் வேலை பார்க்குற ஆப்ரேஷன் தியேட்டரில் நான் டெக்னீஷியனாக வேலை பார்க்குறேன்ல, இன்றைக்கி ஒரு பிரச்சனை, ஒரு புற்றுநோயாளிக்கு O+ ரத்தம் தேவைப்பட்டது, உடனே தேவைப்படுது, ஆனால் அவசரமாக அந்த ரத்தம் கிடைக்கல, அதான் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நானும் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே பதட்டத்தில் இருக்கிறேன், என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொன்னோன்னா இந்த முகமது பனாவுல்லா அகமது சொன்னால், நான் ரத்தம் தரேன்டா,
நான் ரத்தம் தரேன்னு சொன்ன உடனே தபஸ் பகவதி திரும்ப சொன்னா, நீ ரம்ஜான் நோன்பு கடைப்பிடிச்சிட்டு இருக்க, ரம்ஜான் நோன்பு கடைப்பிடிக்கும் போது எப்படி ரத்தம் கொடுக்க முடியும் உன்னால? அது வேண்டாம் வேண்டாம், ரத்தம் கொடுத்ததுக்கப்புறம் உடனே சாப்பிட்றணுமே, அப்போ நோன்பு கெட்டு போயிருமேன்னு சொன்ன உடனே முகமது பனாஉல்லா அகமது சொன்னா, இல்லை நான் உடனே வந்து ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த புற்றுநோயாளியை ரத்தம் கொடுத்து காப்பாற்றியவர் முகமது பனாஉல்லா அகமது என்கிற அசாமை சார்ந்த இளைஞன். சிறப்பு என்ன தெரியுமா? ரத்தம் கொடுத்து முடிச்ச உடனே சாப்பிட்டு ஆகணும். அப்போ அந்த தபஸ் பகவதிங்கிற இளைஞன் கேட்டான், சே இப்படி உன்னை வந்து ரத்தம் கொடுக்க வச்சு உன் நோன்பை முறிச்சு உன்னை சாப்பிட வச்சிட்டனே, என்னை மன்னிச்சிருடான்னு சொல்லி சொன்னான். அதுக்கு முகமது பனாஉல்லா அகமதுங்கிற தம்பி சொன்னான் பாருங்க, மத நோன்பு கெட்டாலும் பரவாயில்லை, மனித மாண்பு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் ரத்தம் கொடுத்தேன்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அப்படின்னா மனிதநேயம் மலர்ந்து கொண்டிருக்கிறது, பண்பாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது, கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏங்க, ஒரு பொருளோட இன்னொரு பொருளை ஒப்பிடாதீங்க, அது உருப்படாது. கம்பர் மாதிரியே பாட்டு எழுதுறதுக்கு இன்னொரு கம்பர் வரணுமா? கம்பர் ஒரு தளத்தில் இயங்கினார்னா, நாயன்மார்கள் ஒரு தளத்தில் இயங்கினாங்கன்னா, இன்னொரு தளத்தில் இயங்குறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் வளர்ச்சியான பாதையை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறது என்கிற நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆணவமே இல்லாத எங்கள் அக்காவை அறுவர் சார்பாகவும் கையெடுத்து வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் அணியினுடைய ஆதார புருஷர் அச்சாணி, இப்ப அசத்த வாருங்கள். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு பொருளை ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தா கை வலிக்கும், ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தா கால் வலிக்கும், ரொம்ப நேரமாக ஒரு பொருளை பார்த்துட்டு இருந்தா கண்ணு வலிக்கும். ஆனால் எத்தனை கேட்டாலும் வலிக்காத காது செவி காது, சளிக்காது. அந்த காதுக்கு சொந்தக்காரர்களாக வீற்றிருக்கக்கூடிய பெரம்பலூர் வாழ் தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கிற 3 பேர் எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலீங்க. இது ஈசன் படியளந்த இதிகாச காலம் இல்லைங்க, ரேசன் படியளக்கிற 2 கட்ட காலம். உமாசங்கர், இது நாயன்மார்கள் காலம் இல்லை, கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க 3 பேர் என்ன பேசுறீங்க? கலை இலக்கியம் பண்பாடு வளர்கிறதுன்னு சொன்னாங்க. அதுல ஆரம்பத்துல பேசும்போது என்னுடைய சகோதரி ரொம்ப நல்லா சொன்னாங்க, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஆயக்கலைகள் 64 எத்தனை கலைகளை பெண்கள் கற்றிருக்கிறார்கள். நாங்க அம்மா, நீங்க ஒரு கலையும் கற்க வேண்டாம், சமையல் கலையை கத்தாலே போதும். கத்திருக்கிறீங்களா? என் மகக்கிட்டீங்க, மா இன்னொரு ரூட்டுக்கு வாழ போகிறோம், நீ நல்லா சமையல் இங்கேயே கற்று பழகிக்கோ. அவள் சொன்னா, அதெல்லாம் வேண்டாம், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் போய் கற்றுக்கிறேன்னா. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் சொல்லித்தர முடியாது. என்ன பேசுவாங்க? அது என்ன புள்ள பெற்று வச்சுக்கிறா, என்ன வளர்த்து வச்சுக்கிறான்னு என்னைத்தான் பேசுவாங்க. அதனால் நீ எங்கிட்டையே சமையலை கற்றுட்டு போ அப்படின்னு. அவள் சொன்னா, இங்கே பாருமா, நான் என்னதான் சமையலை கற்றுட்டு போனாலும் என் மாமியா என்னை குறை சொல்ல தான் போகுது. அதனால் நானா ஒரு சமையல் செய்வேன், ஏதாச்சும் குறை சொல்லுச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், உங்கள் மகன்கிட்ட கேட்டு தான் சமைச்சேன், உங்கள் மகன்கிட்ட கேட்டு தான் சமைச்சேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன்ட்டான். சமையல் கலை இன்னும் கற்றுக்கல, இங்கே வந்து ஆயக்கலைகள் 64 பெண்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். என்ன கதை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்க? பாடல்கள், நல்ல பாடல்களை நீங்கள் எடுத்து சொன்னீங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட கேட்டாங்க, முத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு பாட்டு எழுதுன்னு சொன்னாங்க. அவர் அந்த முத்தம் அப்படிங்கிற வார்த்தையே வராம பாட்டு எழுதினாரு. கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடான்னு சொல்லி முத்தம் அப்படிங்கிற வார்த்தையை போடாம கன்னத்தில் ஒன்னே ஒன்றுன்னு எழுதினார்.
நான் வரவேற்கிறேன். இப்போ சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறேன். என் வயசுக்கு இந்த பாடல் வரிய சொல்கிறதுக்கு நான் நடுங்குது. இது சரவணன் சொன்னால் நல்லா இருக்கும், ரவி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் நான் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன். இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி இப்போ உமாசங்கர் பேசின பிறகு நீங்களே ஒரு தடுமாறிட்டீங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மயக்கம், ஓ அப்போ கலை இலக்கியம் பண்பாடு வளர்ந்துதான் இருக்கிறதோ அப்படின்னு ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ அதை நான் தெளிவுபடுத்தணுமா இல்லையா? நீங்க இப்போ ஒரு தெளிவா பேசுறீங்கம்மா. நான் எப்பவுமே தெளிவுதான், தெளிவாக தான் நான் பேசுகிறேன். நான் கேட்குறேன், நல்ல நல்ல பாட்டை சொன்னீங்கல்ல, ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க நடுவர் அவர்களே, முத்தந்தர ஏத்த இடம் முகத்திலே எந்த இடம். இங்க என்ன 1.5 ஏக்கராவா இருக்குது? இல்ல நான் கேட்கிறேன், 1.5 ஏக்கராவா இருக்குது. இது உங்க வயசுக்கு ரொம்ப ஜாஸ்திமா. ஜாஸ்தி. இன்னொருத்தன் பாட்டு எழுதுனா, தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொடுடா, என் திமிரெல்லாம் அடங்கட்டும் கொஞ்சம் கடிடா. இப்ப நான் கேட்கிறேன், தீ பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுத்தா உமாசங்கர் மீச கருகி போயிரும், நாளைக்கு எப்படி வச்சுக்கிறது? நல்ல வேலைமா நமக்கு மீச இல்லம்மா. உடனே பார்க்காதம்மா, எனக்கு ஆசையும் இல்லம்மா. இல்ல இந்த மாதிரி 1000 பாட்டு சொல்ல முடியுங்கனால. வேண்டாம்மா, மனசு தாக்கலம்மா. இல்ல என்ன வந்து சொல்றீங்க, இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்க என்ன விளக்கம் தர போறீங்க நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு கலையை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய சாதனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி, தொலைக்காட்சி சினிமா. நீங்கள் காவி இல்லாமலும் கூட துறவரம் இருக்குதுங்க, டிவி இல்லாமல் இல்லறம் கிடையாது. இன்னைக்கு அந்த நிலையில நம்ம இருக்கிறோம். இங்க ஒரு காலகட்டத்தில எல்லாம் பாருங்க, கண்ணதாசன் அழகா சொன்ன, உண்ணும் அழகை பார்த்திருப்பாயேனா, சாப்பாடு போட்டு வீட்டுக்காரர் சாப்பிட்றத அப்படியே கன்னத்துல கை வச்சு ரசிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் ரசிக்கிறாங்க? எல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருதுங்க. இது தீவிரமா உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது. அவரே போட்டு சாப்பிட்டு விக்கிடுது. தண்ணி தண்ணி முடிட்டு வர்றேங்குது அந்த அம்மா. என்ன முடிச்சு அந்த அம்மா வரும்? நீ விக்கினான்னு நான் நிஜம் நினைச்சு தண்ணி எடுத்துட்டேம்மா. இல்ல அந்த ஆளே முடிஞ்சு இந்த அம்மா வருமா, இல்ல சீரியல் முடிஞ்சு வருமா? என்னங்க நடந்துட்டு இருக்குது நாட்டில்? ஆனாலும் நடுவர் அவர்களை, ஒரு குடும்பத்தில் திருடனை பிடிச்சிட்டாங்க. இப்போ காவல்துறை நண்பர் கேட்டார், எப்படி திருடனை பிடிச்சிங்கன்னு. அதுக்கு விளக்கம் கொடுத்தது பாருங்க அந்த வீட்டு தாய் குளங்கள் எல்லாம். பின்கட்டு வழியில் பைப்பை பிடிச்சி ஏறி உள்ள வந்திருக்கிறான், நாங்கள் பார்க்கல. பீரோவை திறந்து நகை பணங்காசெல்லாம் எடுத்திருக்கிறான், நாங்கள் பார்க்கல. பசிக்குதுன்னு சொல்லி சமையல் கட்டில் போய் 2 தோசை சுட்டு சாப்பிட்டு இருக்கிறான், நாங்கள் பார்க்கல. அப்புறம் எப்பத்தாமா பார்த்தீங்க? நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிவியை வந்து தூக்குனா கைப்பிடியா பிடிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த டிவி கலாச்சாரம் எங்க கொண்டு போய் சேர்த்திக்கிட்டு இருக்குது. இதுல வந்து கலை வளருதுங்கிறீங்களே, அதுல தமிழ் அழகா என் தம்பி சொன்னான், செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனமே இலக்கியம் பேசிச்சு காதல். இன்னைக்கு உங்க காதல் எப்படி வந்து கிடக்குது நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு டீ யாத்திரவை பைத்தியம் பிடிச்சு பாடிட்டு இருக்கிறான். டீ யாத்திரவை பைத்தியம் பிடிச்சு காதல் கவிதை சொல்லிட்டு இருக்கிறா. கண்ணே மசாலா பாலே, பாலாடை போட்டவள் போல் மேலாடை போட்டவளே, வடிகட்டிய டிகேஷன் கலரில் இருக்கிறேன் என்பதற்காக காய்ச்சிய பாலாய் கொதிக்காதே, ஆறிப்போன என் காதலை சூடாக்க வந்த 3 ஸ்டவ்வே நீதான், சேர்ந்திருந்தால் எறும்பும் சர்க்கரையும் போல பாலும் தண்ணியும் போல சேர்ந்தே இருப்போம் என்பதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டேன், அதை நீ லைட்டாக எடுத்துக்கொள்ளாதேன்னு சொல்லி அவன் பைத்தியம் பிடிச்சு பைத்திய காதல் ஆக்கிட்டு இருக்குது இன்னைக்கு உங்களுடைய காதல். வேதனையோட சொல்றேங்க, வேதனையோட சொல்றேன். இன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக் காதல்ங்க. ஒரு பொண்ணு அப்பாட்ட சொல்றா, அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் காதலிக்கிறேனா. அப்பா கேட்டாரு, அங்க இருக்கிறவன் எப்படி உங்கள்கிட்ட சிக்குனா? இன்டர்நெட்ல தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ஸ்கைஃபில் ப்ரப்போஸ் பண்ணினோம், வாட்ஸ்அப்பில் 2 மாசமா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னா. அவங்க அப்பா பார்த்தாரு, உருப்படாத காதல்ன்ட்டு. அப்படியா? அப்போ ஒன்று பண்ணு, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்பில் கனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்ஸில் பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுளில் பேரை தேடு,
பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல ஓட்டு வித்துட்டு போயிட்டே இருங்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு இளைய தலைமுறைகள் போயிட்டு இருக்குது. அதாவதுமா இந்த தைத்திருநாள்ல இதை விட நல்ல நல்ல டிப்ஸா தமிழனுக்கு சொல்லவே முடியாதுமா. வருத்தத்துல சொல்லிட்டு முடியலம்மா, எந்திரிச்சு உங்களை சுத்தி வணங்கணும் போல தெரியுதுமா. இல்ல, நடைமுறை உண்மைகளை கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்தம்மா வேற சொன்னாங்க பாருங்க, இந்தம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, உதித் நாராயணன் பிறமொழியை சார்ந்தவர், அவர் நம்முடைய தமிழ் பாடலை பாடுறாருன்னா நம்ம பாராட்டணும்னு சொன்னீங்களே. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப தமிழ்ல பாடுறதுக்கு தமிழர்களுக்கு பஞ்சம் ஏத்துக்கிறீங்களா? அப்ப தமிழ்ல பாடுறதுக்கு இங்க பாடகர்கள் இல்லைன்னு தானே அர்த்தம். வேட்டிக்கு சொல்றாங்க பாருங்க, வேட்டிக்கே ஒரு தினம் கொண்டாடுறோன்னு. என் இனத்தினுடைய அடையாளம் அம்மா வேட்டி. என் இனத்தினுடைய அடையாளத்தை விளம்பரப்படுத்தி தான் கட்டணுமா நான் கேட்கிறேன்? அதுக்குன்னு ஒரு நாள் கொண்டாடித்தான் என் வேட்டியை கட்ட வேண்டும் என்றால் தமிழனுக்கு இதை விட அவமானம் வேற என்னங்க வேணும்? என்ன வேணும் நான் கேட்கிறேன். அது ஒழுங்கா கட்ட தெரியலன்னு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் உங்களுக்கு ஒழுங்கா கட்ட தெரியலன்னு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நீங்க இதையெல்லாம் வந்து இங்க பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, வளருதுன்னு. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, தமிழனுடைய அடையாளமே என்ன தெரியுங்களா? தமிழனுடைய அடையாளமே என்ன தெரியுங்களா? இங்க எனக்கு தெரிஞ்ச என் பாட்டியெல்லாம் எங்க தாத்தா பேரை சொல்லி நான் காதுல கேட்டதே கிடையாது, சொல்லவே சொல்லாது. ஆனா இன்னைக்கு ஒரு காலத்துல சுவாமி நாதா, பிராணநாதா, மாமா, என்னங்க எல்லாம் போய் வா. இன்னைக்கு அதுவும் போய் எல்லாம் பேரு. ஒரு கணவன் வருத்தப்பட்டு சொன்னா ஒரு மனைவி கிட்ட, என்னம்மா இந்த பக்கத்து வீட்டு சுரேஷோட மனைவி ஒரு நாளைக்கு 1000 தடவை சுரேஷ் வா, சுரேஷ் வா, இங்க வா சுரேஷ், அதை எடு சுரேஷ், இதை எடுன்னு ஒரு 1000 தடவை சுரேஷ்ன்னு சொல்றாமா. கேட்கறக்கே வருத்தமா இருக்குதுன்னா உடனே இந்த அம்மா சொல்லுச்சு, அடுத்து வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு ரமேஷ், நீ கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள வாணிச்சு. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க நடுவர் அவர்களே. அன்னைக்கு 10க்கு 10 வீட்டுல என் பாட்டி 10 பிள்ளைய பெத்தா. 10க்கு 10 என் பாட்டி 10 பிள்ளைய பெத்தா. இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம டெஸ்ட் பேபி கலாச்சாரத்திற்கு இந்த தேசம் போய் கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா எங்கே உங்களுடைய பண்பாடு வாழ்கிறதுன்னு கேட்கிற. இதை விட நடுவர்களே தமிழ் பேச்சே கிடையாது, தமிழே கிடையாது. ஊவே சாமிநாதரிடம் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா கேட்டாரா, தம்பி ஆங்கிலம் படிச்சீனா இந்த மண் உலகத்துல நீயே மகிழ்ச்சியா இருக்கலாம், சமஸ்கிருதம் படிச்சீனா விண்ணுலகில் நீ மகிழ்ச்சியா இருக்கலாம், நீ என்ன படிக்க விரும்புறேன்னு சொல்லி கேட்கும்போது ஊவே சாமிநாத ஐயர் சொன்னாரு, நான் தமிழ் படிக்க விரும்புறேன்னு சொன்னார். ஏன்னு பெற்றோர்கள் கேட்டதற்கு அவர் சொன்னாரு, தமிழ் படித்தால் 2 உலகத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லி அந்த ஊவேசா வாழ்ந்த நாட்டிலே இன்னைக்கு தமிழ் பேசுவதற்கு கூச்சப்படுகிறீர்களே. நான் இப்படி கேட்கிற, டெல்லி வழியாக இந்தி வளர்கிறது, பள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது, இசை வழியாக தெலுங்கு வளர்கிறது, தெய்வத்தின் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது. எந்த வழியாக நீங்கள் தமிழை வளர்க்க போகிறீர்கள்? என்ன வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? பட்டிமன்றம் வழியாக தமிழ் வளர்கிறது. இல்ல, இப்படி மாறி போயிருக்கிறதுல தான் கேட்கிற நடுவர் அவர்களே. அன்னைக்கெல்லாம் அவங்க சகோதரி சொன்னாங்க, இன்னைக்கு யூடியூப் சேனல் வந்தாச்சுன்னு. நான் கேட்கிற, இணையதளங்கள் எல்லாம் நாடுகளை இணைத்தது, இன்டர்நெட் நாடுகளை இணைத்தது, இன்னைக்கு வீடுகளை உடைத்து விட்டதே என்ற வேதனையோடு தான் நாங்கள் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கலை இலக்கியம் பண்பாடு வளரவில்லை, அது தளர்ந்துதான் இருக்கிறது என்று சொல்லி வியந்து கேட்ட ரசிகர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே 6 பேர் பேசினார்கள். அவர்களுடைய பேச்சை இந்த தொலைக்காட்சியில் பார்த்தோம் என்பதை விட நான் நேசித்து படித்த ஒரு புத்தகத்தின் பெயர்தான் நினைவுக்கு வருகிறது.
வாழ்க்கா முதல் கங்கை வரை என்கின்ற ஒரு பயணக்கட்டுரையை வாசித்த பெருமையை இந்த 6 பேரும் தந்திருக்கிறார்கள். உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே உள்ள கதவுகளை திறந்து ஓங்கி ஒரு கைத்தட்டலை புதுயுகம் வாயிலாக இந்த 6 பேருக்கும் தாருங்கள். அதைவிட சிறப்பு புதுயுகத்தினுடைய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், நிர்வாகிகள். அதைவிட சிறப்பு என்னவென்றால் என்னுடைய அருமை சகோதரர் சரவணன் உள்ளிட்ட இந்த நிகழ்வை நடத்திய அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டு. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதைவிட இன்னொரு சிறப்பு என்ன சென்றார் தம்பி சொல்றாரு, எல்லாத்தையும் நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்க சார். வெற்றிதான் பண்பாடு என்பது வெளிநாடு, வெற்றிதான் பண்பாடு என்பது வெளிநாடு, விசுவாசம்தான் பண்பாடு என்பது உள்நாடு, அது நம் தமிழ்நாடு என்பதால் ரோட்டரிக்கும் சேர்த்து நன்றி சொல்லுங்கிறார். இந்த 6 பேருக்கும் நான் உண்மையிலேயே நான் படித்த தமிழால் கைகூப்பி வணங்குகிறேன். நான் எதை விடுவது எதை எடுப்பது, இன்னைக்கு இந்த பேச்சில் எத்தனை சான்றோர்கள் ஊவேசால் ஆரம்பித்து எஸ்ராவிலேருந்து ஆரம்பித்து பறையிசை பற்றி அதாவது அந்த அம்மா எத்தனை பேரை பாடிட்டு போனாங்க. என்னுடைய அருமை சகோதரி சரவணனுடைய பேச்சு ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சியிலேயே எங்களை குளிக்க செய்த பெருமை கிடைத்தது. ரவிக்குமார் இன்றைக்கு ஒரு நெருப்பு கக்கியது. என்னுடைய அருமை தங்கை இன்றைக்கு ஒரு அலை அடங்கினால் கடல் தெரிவதைப் போல மனம் அடங்கினால் கடவுள் தெரிவான் என்பதை செய்திகளால் சொல்லிவிட்டு போனால், எப்படி ஒவ்வொருவரும் ஆழ்கடலில் மூச்சடைக்கு முத்தெடுப்பதைப் போல இன்றைக்கு தூத்துக்குடியில் எடுக்கக்கூடிய முத்தை போல இன்றைக்கு புதுயுகத்தில் தமிழ் முத்தை தந்த இந்த 6 நேயர்கள் சார்பாக முதலில் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கலை, இலக்கியம், பண்பாடு, அது ஒரு பெரிய பட்டியல். அதை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள தீர்ப்பா சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை. உலகத்தில் எது பெரிது என்று பண்பாட்டுக்கு கேட்டார்கள். இந்த பண்பாட்டில் மேலிருந்து கடவுள் வந்தான். கடவுளுடைய பக்தன் போய் கடவுள்கிட்ட கேட்குறான், இறைவா உன்னுடைய படைப்பில் எது பெரிதுன்னு. இறைவா உன்னுடைய படைப்பில் எது பெரிதுன்னு இறைவன் காதருகே வந்து பக்தனிடம் சொன்னானாம், இந்த உலகம் தோன்றிய போது பூமியில் ஏகப்பட்ட ஜீவராசிகள், ஆனாலும் அந்த பூமி நிலநடுக்கத்தால் அதிர்வாகி விடுகிறதே என்று மனிதன் அதிர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக மலைகளை படைத்தேன், என் படைப்பில் மலைதான் பெரிது என்றான். மலைதானா என்று எழுதுகின்ற போது ஆண்டவன் அருகே அவன் கேட்டபோது பக்தனிடம் ஆண்டவன் சொன்னான், அந்த மலையையே உடைத்து எரியக்கூடிய ஒளியாகிய இரும்புதான் என் படைப்பில் பெரிது என்றான். இரும்புதானா என்று எழுதலாமா என்று நினைத்தபோது அந்த இரும்பையே உருமாறச் செய்யக்கூடிய நெருப்புத்தான் என் படைப்பில் உயர்ந்தது என்றான். நெருப்புத்தானா என்று எழுதிவிடலாமா என்று கேட்டபோது அந்த நெருப்பையே அணைக்கக்கூடிய நீர்தான் பெரிது என்றார். நீர்தானா என்று எழுதிவிடலாமா என்றால் அந்த நீரையே கிளைத்து எரியக்கூடிய காற்றுதான் பெரிது என்றானாம் கடவுள். இப்பொழுது அந்த தேவதூதனிடத்தில் பக்தன் கேட்டானாம், மலை பெரிதா, ஒளி என்கின்ற இரும்பு பெரிதா, நெருப்பு பெரிதா, நீர் பெரிதா, காற்று பெரிதா, எது உன் படைப்பில் பெரிது என்றவுடன் ஆண்டவன் அருகே வந்து சொன்னானா, பிறருக்கு துன்பம் என்றால் கண்ணீரை துடைத்து இடது கைக்கு தெரியாமல் வலது கையில் கொடுக்கக்கூடிய ஈரமுள்ள பண்பாடுடைய மனிதன்தான் என் படைப்பில் பெரிது என்றான். அந்த பண்பாடு இன்றைக்கு வளர்கிறதா தளர்கிறதா என்கின்ற கேள்விக்குறிகளை போட்டால் அது 1000 ஆச்சரிய குறிகளை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. சிற்பக்கலை என்றால் தமிழன் சிறந்து நிற்கின்றான், ஓவியக்கலையில் உயர்ந்து நிற்கின்றான், கூத்துக்கலையில் இன்றைக்கு அடுத்த நிலைக்கு போய்விட்டான். நாடகக்கலை பம்மன் கே சம்பந்த முதலியாரில் தொடங்கி இன்றைக்கும் நான் சொல்கிறேன், RS மனோகருடைய செட்டுக்காகவே வியந்து போனவர்கள் உண்டு. அதற்கு பிறகு VK ராமசாமி, சோசார் மாதிரி உள்ளவங்க நகைச்சுவை நையாண்டியோடு சமூகத்தினுடைய அவலங்களை படம் பிடித்து காட்டினார்கள். இன்றைக்கு நாடகம் என்பது நம் கைக்குள்ளே வந்துவிட அளவுக்கு பெரிய வளர்ச்சி ஆயிடுத்து. ஒரு காலத்தில் பேச்சாளர்கள் வெளியூருக்கு போய் ராமாயணம் பேசணும்னா பெட்டி நிறைய புத்தகம் எடுத்துகிட்டு போகணும், பாரதம் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் கந்தபுராணம் எடுத்துகிட்டு போகணும், படித்து பேசின காலத்தில் அது ரொம்ப முக்கியம்.
இப்போ எல்லாரும் நேராக செல்லை வச்சு கூகுளில் போய் சர்ச்னு போட்டால் 1000 பாட்டு கொட்டுது, 1000 கவிஞன் உருவாகி விட்டான். இது தமிழினுடைய வளர்ச்சி என்று இந்த சகோதரி சொன்னதற்காகவே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். சினிமாங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து கிளின்னு கிழிச்சிங்க. சினிமாவை பற்றி நம்ம பேசாமல் எவன் பேச முடியும்? நடிப்புக்காக கைத்தட்டு வாங்கின நடிகர் தான் உலகத்தில் இருந்தவன். தன் நடைக்காகவே கைத்தட்டு வாங்கினவன் தான் நம் தமிழ் சமூகத்தில் தோன்றிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஒன்றும் இல்லை, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்கிறது யாருக்கு தெரியும் சார்? சிவாஜிங்கிற ஒருத்தர் இல்லாட்டி தெரியாது சார். என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நத்தாயா, என்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா, அப்படி பேசும்போதே நமக்கு கப்பலோட்டிய தமிழனை கண் முன்னாடி கொண்டு வந்தானே, ஒரு பகத்சிங்கை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தினானே. 1000 படங்களை சொல்லிட்டு போகலாம். ஏன் அதையெல்லாம் உச்சாணியில் வைக்கக்கூடிய விஷயம். எல்லா இலக்கியங்களும் என்ன சொன்னது? அறம் பேசணும், அறம் பேசணும், ஈகையை கொடுக்கணும்னு மகாபாரதம் சொன்ன விஷயத்தை ஒரு கனப்பொழுதில் நடத்தி காமிச்சான். கர்ணன்கிற ஒரே ஒத்த படம் போதும். அந்த ஒரு காட்சியை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் சார். இந்த தலைப்பு தந்ததற்காகவே புது யுகத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் சார். தீபாவளி பொங்கல்னா கூட கணவனா மனைவியா சட்டப்பையா சாவி கொத்தா அதுவா இதுவாங்கிறத விட தமிழனை பற்றி சிந்தித்து, தமிழனை பற்றி யோசித்து, தமிழனுடைய கலை இலக்கிய பண்பாடு குறித்து பேசியதற்காகவே உலகத் தமிழர்கள் சார்பாக நான் நெஞ்சார்ந்து நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவே ஒரு வளர்ச்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த கர்ணன் படத்தில் ஒரு காட்சி வரும். நீங்கள் ராஜீவ் மேனன் மாதிரி இப்போ கேமரா எடுத்துக்க வேண்டாம், பிசி ஸ்ரீராம் மாதிரி கேமரா எடுத்துக்க வேண்டாம், அப்படியே உங்களை தமிழால் கொண்டு போகிறேன் பாருங்கள். அப்படியே அம்பு பட்டு கர்ணன் படுத்து கிடப்பான். வயோதிக வேஷத்தில் படைப்பு கடவுள் கண்ணபரமாத்மா போவான். இப்போ நான் ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். கொடுத்தே பழக்கப்பட்டவன் கடவுள், வாங்கி பழக்கப்பட்டவன் மனுஷன். பண்பாடு எதிராக பெருசுன்னா கொடுக்கறது தான் பண்பாடு, வாங்கிறது கொஞ்சம் அதை விட ஒரு இன்ச்சு கீழே. கொடுத்தே பழக்கப்பட்டவன் கடவுள், வாங்கி பழக்கப்பட்டவன் மனிதன். இதை மாத்திரத்துக்காக ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டது தான் மகாபாரதம். அந்த கர்ணன் உடம்பு முழுக்க அம்புபட்டு கிடப்பான். என்ன வந்தவருக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது செல்வத்தை வாரி வழங்கிய வள்ளல் உடம்பு முழுக்க கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை என்று தன்னுடைய கவச குண்டலத்தையே கொடுத்த அந்த அற்புதமான அந்த காட்சியெல்லாம் கண்ணில் அப்படியே தண்ணி வரும். அதே சிவாஜியை நீங்க பாசமலர்ல பார்த்தீங்கன்னா கைவீசம்மா கைவீசுங்கிற அந்த ஒத்த பாடல்ல நம்ம உயிரையும் சேர்த்து அந்த மனுஷனுக்கு கொடுத்துருவோம். எம்ஜிஆர் படங்கள்லாம் நீங்க எம்ஜிஆர் படத்தில் நடிக்கலை, படத்தில் வாழ்ந்தார். படம் மூலம் தமிழர்களுக்கு பாடம் நடத்தினார். சங்கமம்னு சொன்னாரே, அதை விட இன்றைக்கு ஒரு கலையை உயர்த்தி சொன்ன ஒரு படம் என்னமோ பார்க்க முடியாது. இலங்கை தமிழர்கள்னு சொல்றதை விட என் தொப்புள் கொடி உறவுகளை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய மணிரத்தினத்திற்கு ஓங்கி உயர்ந்து இப்போ ஒரு கைத்தட்டு கொடுக்கிறேன். இந்த நாட்டில் லஞ்சம் தவறு நெஞ்சம் நிமிருங்கிற ஒரு இந்தியன் படத்தை எடுத்ததற்காக சங்கரை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொன்னாரே, ஆஸ்கார்ல 2 புகழ் விருதை வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏன் சார்? மேட்டுக்குடியில் பிறக்காத எங்களுடைய இசைஞானி இளையராஜா தான் மேஸ்ட்ரோவில் கொண்டு வந்து இசையினுடைய வடிவமாக திகழ்ந்தானே. அதை விட ஒரு தமிழனுக்காக இந்த உலகத்தில் என்ன பெருமை கிடைச்சிட போது? இளையராஜாட்டேருந்து நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது. அன்னக்கிளி படம் ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே வராரு, ரெடி 1 2 3 ஆக்ஷன்கிறாரு, கரண்ட் கட்டு. நம்மளாக இருந்தால் விஷம் குடிச்சிருப்போம். கவலையப்படலை. வாழ்க்கையில் எதிர்நீட்டல் போட்டு ஜெயிச்சு இன்றைக்கு இசையினுடைய வடிவமாக திகழ்கின்றவர் இளையராஜா. இப்போ நான் கர்ணனுக்குள்ளே கொண்டு போகிறேன். நேராக கண்ணன் வருவான், அப்படி கண்ணை விழிச்சு பார்த்து யாசகம் கேட்கின்றேன்பான். அப்படி படுத்துட்டு சிவாஜி பேசுவான். வெள்ளிபுத்தர் ஆழ்வார் வசனமெல்லாம் என் மனசில் நிற்கலை சார், சிவாஜி பேசின வசனம் நிற்கிது. கோச்சுக்க கூடாது இந்த வார்த்தையை சொல்றது. இல்லை என்று சொல்லாது வந்தவனுக்கு வாரி கொடுத்த வள்ளலாக எனக்கு பெயர் கொடுத்தவனே, வந்திருக்கிறது கடவுள்னு தெரியாது பாவம். என்னிடத்தில் இல்லை என்று சொல்லாது இருக்கக்கூடிய ஒரு பொருளை கேள். பொன்னை பொருளை மண்ணை கேட்டு வரவில்லை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கேட்கின்றேன்.
செய் புண்ணியத்தை தாரை வார்த்து தாம்பான். செய்த புண்ணியம்னா நேர்த்தியோட முடிஞ்சு போச்சு. செய் புண்ணியம்னா இப்போ புண்ணியம் கொடுக்குறான்ல, அந்த புண்ணியம் காத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வினைத்தொகை அதை பற்றி பேசணும்னா அது பெரிய நிகழ்ந்து போயிட்டே இருக்கும். நல்லா கேட்டுக்கங்க. போர்க்களத்திலே இரத்த குவியல் பிணத்திற்கு மத்தியிலே தாரை வார்த்து கொடுக்கணும்னா தண்ணீர் வேணும். எங்கே போவான்? அந்த கர்ணன் படத்தில் 10 அம்பை தூக்கி போட்டுட்டு அப்படி அந்த குருதியை எடுத்து தந்தேன்னு கொடுப்பான். இப்போ கொடுக்கிறவன் மனுஷன், வாங்குறது கடவுள் கண்ணு. அப்போ கடவுள் மூலமாக எதை நமக்கு சொல்கிறான்னா, நீ கொடுத்து ஈரமுள்ள இதயமாக இருந்தால் கடவுளே மனுஷன்ட்டு கையேந்தி வருவான்டா. இதை செய்கிறாங்கிற பண்பாட்டை நம்முடைய தமிழ் சினிமா கொடுக்கவில்லையான்னு கேட்டாங்க. பாடல்களில் ஆபாசம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி நல்ல பாடல்களும் இருக்குது. அந்த ரோஜா படத்தில் வந்த மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை, அந்த ஒரு பாட்டு தம்பியும் இன்னைக்கு சகோதரிக்கும் ஒரு கூடுதல் கைத்தட்டு கொடுங்க. ஒரு இசை மேடையாகவே மாற்றிட்டாங்க. இந்தம்மா அடித்து நொறுக்கிட்டாங்க அதாவது பெண்கள் நகைச்சுவை பேசுறது ரொம்ப கஷ்டம். இது நீங்கள் விளையாட்டாக நினைக்கக்கூடாது. இப்போ எனக்கு எதை பற்றி சொல்கிறதுன்னு தெரியல. அது சிற்பக்கலையாக இருக்கட்டும், கட்டிடக்கலையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் செம்மையும். இன்றைக்கும் கோயமுத்தூர் சைடு போயிட்டோம்னா எவனையும் வயிறார சோறு போட்டு தான் அனுப்புவாங்க. அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு எங்கள் அக்கா வீடு. இன்னி வரைக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடல, அது வேறு விஷயம். இந்த நிகழ்வின் மூலமாக நான் இப்படி சொல்கின்றேன். பொதுவாக இன்றைக்கு நாம் பேசிய தலைப்பில் சிற்பத்தையும் பாத்திரத்தையும் பற்றி அதிகமாக பேசினீர்கள். நான் நிறைய எழுதி கொண்டே வந்தேன் தீர்ப்புக்கு. ஆனால் இவற்றை நான் தூக்கி எறிந்துவிட்டு உள்ளத்தில் உள்ளதை தீர்ப்பாக நான் சொல்லப்போவதில்லை. இவர்கள் பேசியதிலிருந்து நான் ஒன்றை சொல்கின்றேன். சிற்பம் எப்படி செதுக்குவார்கள் என்று யோசித்தேன். தேவையில்லாதவற்றை செதுக்கி செதுக்கி உருவாக்குவார்கள். பாத்திரம் எப்படி உருவாக்குவார்கள் என்று யோசித்தேன். என் அருமையான சகோதரர்கள், மண் பாத்திரம் செய்யக்கூடிய குயவர் சகோதரர்கள் தேவையானவற்றை சேர்த்து சேர்த்து உருவாக்குவார்கள். சிற்பத்தில் தேவையில்லாதவற்றை செதுக்குவார்கள், பாத்திரத்தில் தேவையானவற்றை சேர்ப்பார்கள். தமிழரின் கலை இலக்கிய பண்பாட்டு வளர்ந்திருக்கிறதா என்கின்ற கேள்விக்குறியை விட தளர்ந்திருக்கிறதா என்கின்ற கேள்விக்குறியை கூட நம்முடைய மரத்தில் தேவையில்லாத கிளைகளை வெட்டுவதைப் போல நம்முடைய தேவையில்லாத விஷயங்களை செதுக்கி தேவையானவற்றை சேர்த்து நாம் ஆச்சரியக்குறியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கலாமே. தை பிறந்தால் வழி பிறக்கும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். பவர்ட் பை அஸ்வின்ஸ் ஹோம் ஸ்பெஷல், வீட்டில் செய்த பட்சணங்கள். இணைந்து வழங்குவோர் லிங்கம் ஆட்டோமொபைல்ஸ், லிங்கம் பஜாஜ், பெரம்பலூர் ரோட்டரி கிளப். உடன் வழங்குவோர் ஸ்ரீவர்மா பயோ நேச்சுரல்ஸ், பிரிவென்ஷன் பியூர் ரெஜுவனேஷன். பீகாக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், கேரிங் டச், திருத்தணி. அணைக்கும் கரங்கள் முதியோர் இல்லம், மேட்டுப்பாளையம், திருச்சி, கரூர் மற்றும் பெரம்பலூர். வேளாங்கண்ணி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், சென்னை. பீஸ் ஆன் கிரீன் எர்த் பப்ளிக் ஸ்கூல், குன்றத்தூர் அண்ட் அற்புதம் சாமுவேல் பப்ளிக் ஸ்கூல், சமூகரங்கபுரம். KSR எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருச்செங்கோடு. நோ சர்வ் ரைஸ் மற்றும் வைஷ்யா காலேஜ், அயோத்தியாபட்டினம், சேலம். லெட் அவர் லைஃப் ஷைன்.